ஹைடா, நான் ஜாஸ்மின் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலே காதலி பார்ட் 7 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் செக் பண்ணி பார்க்கல. அதனால தான் ரொம்ப டேஸ் ஆச்சு. 1 வீக் கிட்ட ஆக போகுது. ரொம்ப ஒர்க்குடா, அதனால தான். ரெண்டாவது வந்து எந்த கமெண்ட்டுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ரொம்ப வேலையாயிடுச்சு. கண்டிப்பாக இன்னும் 2 டேஸில் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்டோட இந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இன்னும் ஒரு 4 or 5 டேஸில் இதோட ஃபைனல் பார்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். போன பாட்டில் எல்லாருமே அழுக வச்சுருப்பேன். சாரி. அது மட்டும் கிடையாது, ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுக வச்சிட்டேன். எல்லோரும் கேட்டிங்க, என்னக்கா இப்படி அழுக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஜாஸ்மினாக்கா அப்போ தான் தெரியும்ல, அப்படி தான் அழுக வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி எண்டிங் வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். ஜிமின் ஒரு பெட்டில் உட்காந்துட்டு ஒரு லெக்கை அவ்வளோ டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்கிறாரு. இப்போது அவருடைய மொபைல், ஜிமின் டைம் ஆகிடுச்சு எந்திரி, ஜிமின் டைம் ஆகிடுச்சு எந்திரி அப்படி சொல்லிகிட்ருக்கு. அந்த மொபைலை தான் பார்த்துட்ருக்காரு. அது ஃபுல்லாக அலாரம் மாதிரி வச்சுருப்பாரு இல்லையா, அது ஃபுல்லாக அடித்து அப்படியே கட் ஆகிடுச்சு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகியிருந்துருக்கும். இப்போ அப்படியே அந்த டோரை தான் பார்க்குறாரு. இந்நேரம் அவங்க அண்ணங்க வந்து டோரை தட்டியிருப்பாங்க. ஜிமின் என்ன பண்ணுற, எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ டைம் ஆகியும் அவங்க அண்ணங்கிட்டேருந்து எந்த சத்தமுமே வரல. நைட்டு சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார், நேராக அவருடைய ரூமில் வந்து அப்படியே உட்காந்தவர் தான் இன்னும் வரைக்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போது லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு வாஷ்ரூமுக்கு தான் போகிறாரு. ஒரு ஃபேஸில் ஃபுல்லாக தண்ணி அடித்து கழுவுறாரு. அப்படியே நிமிந்து மிரரை பார்க்குறாரு. பார்த்தாலே தெரியுது நைட்டெல்லாம் அழுதுருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே தொடச்சிட்டு மெதுவாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டாரு. அவன் நினச்ச மாதிரியே அவங்க அண்ணாங்க வெளியே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஜிமினை கூப்பிட்றதுக்கு அவங்களால முடியல. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க 3 பேரும் இப்போ திரும்பி நடந்திருப்பாங்க. அண்ணா குட் மார்னிங் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட வாய்ஸ் கேட்குது. 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அண்ணா குட் மார்னிங் அப்படின்ட்டு ஜிமினா போய் என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணாவை ஹக் பண்ணுறாரு. ஆரம்ப குட் மார்னிங்ண்ணா அப்படி சொல்லிட்டு சுகாவே ஹக் பண்ணுறாரு. ஜெஹப் மாமா குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜெஹப்பே ஹக் பண்ணுறாரு. அவங்க 3 பேருக்கும் ஒன்றுமே புரியல. அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி பிங்க் கலராக தூங்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்மைலோடையே அவங்க அண்ணாங்களை வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கிறாரு. என்னாச்சு 3 பேரும் அப்படி பார்க்குறீங்க, குட் மார்னிங் சொல்ல மாட்டிங்களா அப்படி சொல்லி பார்க்குறாரு. 3 பேரும் மாறி மாறி மூஞ்சியை பார்த்துட்டு இப்போ ஆரம்பதான். பாப்பா குட் மார்னிங், உன்னுடைய ஃபேஸே அப்படி இருக்கு, நைட்டெல்லாம் அழுதியா? இப்போ லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு ஆமாண்ணா, நைட்டெல்லாம் தூக்கம் வரல. நானும் தூங்கணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், தூக்கம் வரலண்ணா. பரவாயில்லண்ணா விடுங்க, இன்றைக்கி காலேஜ் போகிறதுக்கு மைண்ட் இல்லை. நான் இப்போது நல்லா படுத்து தூங்கினேன்னா எல்லாம் சரியாயிடும். இப்போ சுகா என்னமோ கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. சுகாவோட கையை பிடிச்சிட்டு வேணாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போது ஜெஹூப் தான் சரி பாப்பா எப்படி தூங்க, ஈவினிங் வந்து பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்புகிறாங்க. சுகா அண்ணா அப்படி சொல்லி கூப்பிட்றாரு. சுகா இப்போ திரும்பி ஜிமினை பார்க்குறாரு. அண்ணா சாரி, உன்னை நேற்று நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன், சாரிண்ணா அப்படின்னு ஒரு கண்ணு டியர்ஸ் வந்திருக்கும். அதை அப்படியே துடைக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க 3 பேருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிமின் அழுகுறத அவங்களால பார்க்க முடியல. அந்த கண்ணீரை அவங்க துடைக்கணும்னு நினைக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால முடியல. அப்படி தான் நின்றுட்டுருக்குறாங்க. இப்போது நிமிந்து சுகாவை பார்த்து, அண்ணா சங்குக்கு இதுக்கு மேலே என்னைய பார்க்க வர மாட்டார், நானும் அவரை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண மாட்டேன், ஏன் கால் கூட பேசிக்க மாட்டோண்ணா, நீ இனிமே சங்குக்கு அடிக்காதண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீ சொன்ன மாதிரியே சங்குக் வேணான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் சங்குக்கை தேடி போக மாட்டேண்ணா, அவரும் வரமாட்டார், ப்ளீஸ்ண்ணா. அவர் எதுவும் பண்ணாதண்ணா, அவருக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லி அந்த டியர்ஸ் அப்படியே துடைக்கிறாரு. ப்ளீஸ்ண்ணா, என்னால் அவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியாதுண்ணா அப்படி சொல்லிட்டு அவருக்கு அந்த டியர்ஸ் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. அப்படியே கண்ணந்து அப்படியே கண்ணீராக வந்துக்கிட்டே இருக்க. இப்போது சுகா போய் ஜிமினோட ஹெட்டை அப்படியே ரஃப் பண்ணுறாரு. ஜிமின் நேரம் அப்படியே குனிஞ்சு தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். சுகா அந்த மாதிரி பண்ணோன்னே ஜிமினை பண்ணிருந்து சுகாவை பார்க்குறாரு. அந்த டியர்ஸ் வரைஞ்சிருக்கோம்ல அதை அப்படியே தொடச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. ஃபஸ்ட்டு சுகா தான் போகிறாரு. அதுக்கப்புறம் ஆரம்பம் லாங்காக ப்ரீத் பண்ணிட்டு போகிறாரு. ஜெஹோப்பும் அப்படி தான்
அங்கே பின்னாடி நிற்கிற அந்த 3 ஜீவன்களை இவங்க 3 பேர் திரும்பி கூட பார்க்கல. இப்போது அவங்க 3 பேர் நின்று ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின், சாரி, என்னால் நீங்கள் 3 பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? சாரி. ஹேய், என்ன பேசுகிற? அழுகாதடா, எப்படி இருக்க பாரு, அழுது அப்படி சொல்லி டே தான் அந்த டேர்ஸை துடைக்கிறாரு. டே, சாரி டே அப்படி சொல்லிட்டு டே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜின் வந்து, ஏய் அழுகாத, எங்களால் புரிஞ்சிக்க முடியுது, நாங்கள் உங்கள் அண்ணா கிட்டே பேசுகிறோம், இல்லை வேணா ஜின் அப்படின்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, எங்கள் அண்ணாங்களுக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். நீ உங்கள் அண்ணாங்களுக்காக யோசிக்கிற, ஆனால் உன்னை பற்றி அவங்க யோசிக்கல. உங்கள் அண்ணாங்களை சொல்லியும் தப்பு இல்லை. நேற்று அவங்க 2 பேரும் ஏன் தெரியுமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்போ ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, என் ஜங்குக்கை பற்றி எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் பேசியிருந்துருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் 3 பேர்ட்டையும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. இப்போது ஜின்தான், தெரியல ஜிமின், எது சரி எது தப்புன்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம ஃபேமிலி முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி நம்ம ஃபேமிலி சரியாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும், நீ சரியானா போதும் அப்படி சொல்லி அப்படியே சீக்ஸ் அப்படியே கப் பண்ணுற மாதிரி பிடிக்கிறாங்க ஒரு ஹேண்டால். கஷ்டம்தான் ஜீன், நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கும் நம்ம ஃபேமிலி பழைய மாதிரி ஆகணும் தான் ஆசை. என் ஜங்குக்காக நான் பழைய மாதிரி ஆகணும். நான் சந்தோஷமாக இருந்தால் தான் என் ஜங்குக்கும் சந்தோஷமாக இருப்பான், அதுதான் அவனும் ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணுறாரு. அவருடைய பார்வை அங்கே நின்றுட்டு ஜிமினே பார்த்துட்ருக்க சுபின் மேலே தான் இருக்கு. சுபின், சாரிடா, ஜெஹுக் மாமா உன்னை ரொம்ப திட்டாரா? ஜிமின் அப்படி சொல்லிட்டு சுபின் வேகமாக அந்த ஜிமினை ஹக் பண்ணிட்டு, சாரி சாரி ஜிமின், எங்களால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா, சாரிடா அப்படி சொல்லி அவ்வளோ டேட்டாக ஹக் பண்ணுறாரு. இப்போது டே தான், சுபின், நீ இப்போ இருக்க நிலமையில இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன் ஹெல்த் என்னாகும்? என்னாச்சு சுபின்க்கு அப்படி சொல்லி ஜிமின் அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. என்னாச்சா? நம்ம வீட்டில் நியூ ஒரு மெம்பர் வரப்போகிறாங்க, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கே சுபினோட டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. அதுவா, நம்ம சுபின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லி ஜிமின் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். சுபின் அப்படி சொல்லி சுபின் தலையாட்டுறாரு. ஏய், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். ஜின்னூட்டையும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இதை எப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே ஜங்கு கூட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அப்பா இப்போ என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு கிராண்ட்பா இருக்காங்கல்ல, நம்மளுடைய ஜங்கு கூட தாத்தா, அவரும் அவங்களுடைய பொண்ணும், அதாவது ஜங்கு கூட அம்மாவும். இவர் வந்து அவங்க அம்மாவோட அப்பா தான், அதனாலே அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஜங்கு கூட அப்பாவுக்கு சுத்தமாக அவங்க கிராண்ட்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அதே இடத்துல தான் அங்கே ஜங்கு கூட அப்பா உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜங்கு கூட அப்பா தான் அந்த போலீஸ்காரனுக்கு அவ்வளோ திமிரா, அன்றைக்கி என்கிட்ட ரொம்ப பேசுகிறான். அவனுக்கே அவ்வளோ திமிர் இருந்தான், அவன் தம்பிக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். நல்லதாக போச்சு, அவன் தம்பி அவன் குடும்பத்தோடு போய் சேர்ந்துட்டான். நம்ம ஜங்குக்கு என்ன குறைச்சல், பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணை பேசி வச்சுருக்கேன் நான். இருந்தாலும் அந்த போலீஸ்காரனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே, யாரும் சும்மா விட மாட்டீங்க, யாருக்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி லோவான வாய்ஸில் கேட்குது. யார்? நம்ம ஜங்குக் தான். இப்போ அவங்க அம்மா எஞ்சி போய், ஜங்குக் எப்படா இருக்க, என்ன இவ்வளோ டல்லாக இருக்க, நீ நைட்டே வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் தெரியுமா, எங்கே இருந்த நீ? என்னம்மா கேள்வி இது? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். டேய், இது பாருடா, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி அவளாம் நமக்கு செட் ஆக மாட்டான். நீ காலேஜ் முடித்தோடனே அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ஸ்னேகா, அவளுக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணிடலாமா? அம்மா கிராண்ட்பா எல்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல, இதை பாருங்கள், மேரேஜ் பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் அது என் ஜிமினா மட்டும்தான். என்னடா உன் பேர் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க, அந்த போலீஸ்காரனுக்கு இருக்க திமிரு தான் அவன் தம்பிக்கும் இருக்கும். அதான் வேணாம் சொல்லி விட்டு போனால, இங்கே இருந்துருக்க வேண்டிய தானே, அவன் அண்ணா வேணும் ஃபேமிலி வேணும்னு சொல்லி தானே போனான். போனவனை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்க. இதை பாருங்கப்பா, இது என்னுடைய லைஃப், நான் யாரை மேரேஜ் பண்ணக்கூடாது, அது நான் தான் டிசைட் பண்ணும், நீங்கள் கிடையாது. ஏய் ஜங்கு, ஏன்டா அவ்வளோ கோவப்படுறேன்? அம்மா நீ கூட என்னை புரிஞ்சுக்கலையா? எனக்கு அவ்வளோ தாம்மா பிடிச்சிருக்க, என் லைஃப்பில் அவன் மட்டும்தான், வேறு யாருக்கும் இடம் இல்லை. அப்புறம் ஜிமினோட அண்ணனை எதுனா பண்ணணும்னு நினச்சிங்க, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவன் அண்ணனுக்கு எதுனா ஒன்றா ஜிமினால் தாங்க முடியாது, அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது, புரியுதா? இதோ பாரா, நான் என்ன அவனை பண்ண போகிறேன், அவன் தான் உன் மேலே கை வச்சான், அது என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன்.
அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு விஷயத்துக்கு வரலாமா? கிராண்ட்பா, ரெஸ்டாரண்ட்டில் என்ன தான் நடக்குது? ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போலீஸ் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கிராண்ட்பாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ அவங்க கிராண்ட்பா அப்படியே எழுந்திரிச்சு லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு எனக்கே தெரியலடா, வந்து ட்ரக்ஸ் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்ம பேர் எப்படி அடிப்படுதுன்னு தான் எனக்கு தெரியல. கிராண்ட்பா, நீங்கள் நிஜமாக தானே சொல்கிறீங்க? இல்லைனா டேய், நான் எனக்கு அது உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா? எனக்கு இந்த இல்லீகலான பிஸ்னஸ்லாம் எனக்கு பிடிக்காதுடா, உனக்கு தெரியும் தானே அப்படி சொன்னேன். இப்போ ஜங்கு திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. டேய், என்னையெல்லாம் அப்படி பார்க்காத சரியா? நான் வேணால் ரூடாக இருப்பேன், பிஸ்னஸை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன சின்ன விஷயம் தான் செய்வேனே தவிர இந்த மாதிரி கேவலமான வேலை நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் எப்படி நம்மளுடைய பேர் அடிப்படுது? எனக்கு அந்த சுகாவை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு சும்மாவே இருக்க மாட்டார். நம்மளுடைய பேர் விரலில் வந்திருக்கு. அதுக்கு நீ என்னடா பண்ண போகிற? ஜங்குக், நீ படிக்கிற வேலையை பாரு. அம்மா, நீ ஸ்டடி ஒன்று 6 மந்த்தில் முடிய போகுது. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் நான் தானே பார்த்துக்கணும். முதல்ல இந்த ட்ரக்ஸு நமக்கும் என்ன சம்மந்தம்? ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. நீங்கள் 2 பேரும் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேறு யாருன்னா நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க. என்ன தாத்தா அப்படி சொல்லி கிராண்ட்பா பார்க்குறாரு. ஆமாடா, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதனால் மறைமுகமாக விசாரிக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நல்லது தான் கிராண்ட்பா. அப்புறம் நானும் நாளையிலேருந்து ஆஃபீஸ் வரலான்ருக்கேன். அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்குது. சரி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் அம்மா, இதுக்கு மேலே நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு நேரம் இப்போ அவருடைய ரூமுக்கு தான் போகிறாரு. அவர் போகிறது தான் அவங்க 3 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போது கிராண்ட்பா திரும்பி, அவன் சொன்னது புரிஞ்சில, சும்மா அந்த போலீஸ்காரனை எதனா பண்ணணுன்னு நினைக்காத. ஆல்ரெடி நம்ம பேர் வேறு அடிபட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம சைலண்ட்டாக இருக்கணும். இது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். என்னமோ ஒன்று பண்ணுங்கள், தாத்தாவும் பேரனும் சேர்ந்து, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பா அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்படியே தான் ஒரு 1 மந்த் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். நம்ம இப்போ அப்படியே ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். ஜிமின் எப்பவும் போல் மார்னிங் எழுந்துச்சி வந்து அவங்க பிரதர்ஸ்க்கு வந்து குட் மார்னிங் சொல்லுவார். ஆரமும் சரி ஜெயப்பும் சரி எதனா 1-2 வார்த்தை ஜிமின் கிட்டே பேசுவாங்க. சுகா ஜிமின்கிட்ட பேசவே மாட்டார். ஆனால் ஜிமினை பார்க்காம அவருடைய டியூட்டிக்குமே போக மாட்டார். இவங்க 3 பேரும் அவங்க 3 பேர்கிட்ட பேசவே மாட்டாங்க. அதை அவங்களும் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. சூபினுக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ஜெயப் தங்கிட்ட பேச மாட்டானே அப்படின்ட்டு, தான் பண்ணதும் தப்பு தானே, ஜெயப் கிட்ட இதெல்லாம் மறைச்சிருக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. போகலாமா, டைம் ஆச்சு காலேஜுக்கு. இதோ 5 மினிட்ஸ் தான், இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே நிற்கிற ஜெயப் ஒரு பார்வை பார்த்துட்டு தான் போகிறாரு. ஜெயப் சுபினை பார்க்கவே இல்லை. சுகா கிளம்பிட்டாரு. இப்போது ஆரம் அப்புறம் ஜெயப் தான் இவங்க 2 பேரையும் காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒர்க் வந்து போனோம். ஆரம், ஜெயப், சுபின் அப்புறம் ஜிமினை கூட்டிகிட்டு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போது நம்ம அப்படியே ஜின் சைட் தான் பார்க்குறோம். ஜின் வந்து காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் டே உட்காந்துட்டு என்னமோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ட்ரியாங் அப்படி சொல்லி கூப்பிட்டு தான் திரும்புறாரு. சொல்லுங்கள் ஜின், என்னாச்சு? என்னமோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீ சுகா பற்றி யோசிக்கிறியா? என்ன வீட்டு கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். எனக்கு ஜிமினை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. அவன் வேறு ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணிட்டான் போல இருக்குது. அதுக்கும் நம்ம வேறு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ட்ரக்ஸ் அது இதுன்னு வேறு பேசுகிறாங்க. ஒன்றுமே புரியல. நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம ஜிமினுக்கு நல்லது பண்ண ட்ரை பண்ணோமா? ஒன்றுமே புரியல. கடைசியில் ஜிமின் தான் கஷ்டப்படுறான். என்னடா அமைதியாக வர நம்மகிட்ட பேசிகிட்ருக்கேன். ஜின், நிஜமாகவே இந்த ட்ரக்ஸ் இந்த கேஸில் ஜங்குக் ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்கும் ஜங்குக்கு எதனா சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தோணலை. அவனை பார்த்து பேசியிருக்கோம், அந்த மாதிரி ஒன்றும் நமக்கு தோணலை. இருந்தாலும் யார் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியும்? பார்க்கலாம், எல்லாம் ஒரு நாளைக்கு தெரிய தானே போகுது. என்ன இந்த பிரச்சனையில் சூபின் நினச்ச வேறு கஷ்டமாக இருக்குது. அவன் இந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது இந்த ஜெயோ பேர அவன் மேலே கோவமாக இருக்கான். எப்போ தான் இதெல்லாம் சரியாகுமோ அப்படி சொல்லி ஜின் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்பவும் டேங் வந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணனா சுகா தான் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டுருக்காரு. நேராக அவர் இப்போது கமிஷனரை பார்த்து தான் அவருடைய ஸ்டேஷனுக்கு வந்து வந்துருந்துருப்பார். கமிஷனர் கத்தி இருந்திருப்பார். இன்னமும் அந்த ட்ரக்ஸ் கேஸை முடிக்கலையா, என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு காய்ச்சி முடிச்சுட்டு கத்தி இருந்திருப்பார். சுகாவும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருப்பார். இதில் யார் தான் இருக்காங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாள். அவன் வேறு சூசைட் பண்ணியிருந்திருப்பான். அவன் உயிரோடு இருந்தால் நேரம் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒன்றுமே புரியாமல் அவ்வளோ குழப்பத்தில் உட்காந்துட்டுருக்கிறாரு. இந்த ட்ரக்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலே அவருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம் தான் வருது. அப்புறம் ஜங்கு கூட ஞாபகம் வருது. ஜங்குக்கா யோசிச்சாலே அவருக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இந்த 1 மந்தில் ஜங்குக்கா ஒரு 2 தடவை பார்த்துருந்துருப்பாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் போகும்போது எதனா பண்ணால் தான் யோசிச்சுருந்துருப்பாரு. ஆனால் ஜிமின் சொல்லியிருந்திருப்பார்ல, ஜங்குக்கு வலிச்சுன்னா எனக்கும் வலிக்கும் அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஜங்குக்கு அன்றைக்கி விட்டுருந்துருப்பாரு.
இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அந்த ரெஸ்டாரண்ட்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ அப்படியே எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிச்ச உடனே அவருடைய டேபிள் மேலே யாரோ வந்து படார்னு விழுகிறாங்க. அவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா முன்னாடி ஜங்குக்கை பார்த்தோன்னு ஒரு செகண்ட் செம்ம காண்டாயிடுச்சு. ஜங்குக்கை பார்த்து அப்படியே மறைச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது சைனீஸ் தான். சார் இப்போ எதுக்கு என் மச்சனை பார்த்து மறைச்சிட்ருக்கீங்க? முன்னாடி ஒருத்தன் விழுந்து கிடக்கான் பாருங்கள், அவனை பிடிச்சி விசாரிங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை என் மச்சான் பண்ணியிருக்கான். என்னதுன்னு புரியாத மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான். என்ன சார் புரியலையா? ஒரு ட்ரக்ஸ் கேஸ் விஷயமா அலைஞ்சிட்ருக்கீங்களே 1 மந்த்தா. நீங்கள் அலையிறதுனால இந்த நாயை நான் பிடிச்சிட்டு வரல. இதில் எங்கள் கம்பெனி பேர் அடிப்படுது. அன்றைக்கி என் கிராண்ட்பாவை பார்த்து மிரட்டிட்டு போயிருக்கீங்க. இந்த கேஸில் என் கிராண்ட்பாவாக இருக்கட்டும், இல்லை எங்கள் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எதுவுமே சம்மந்தப்படல. ஒத்துக்கிறேன், இந்த நாய் எங்கள் ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர். ஒருவேளை அதனால தான் அந்த ரெஸ்டாரண்ட் பேர் இன்வால்வ் ஆகிருக்கும் போல இருக்கு. இவனை பிடிச்சி விசாரிங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். இவனுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இது அவனுடைய மொபைல், யார் யார் கூட பேசினா எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கேஸுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அந்த இடத்தோட்டே மாதம் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து போயிட்டுருக்காரு. ஒரு ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது இந்த மேனேஜர் தான். சார் நான் வெறும் கையால் தான் சார். எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது சார். ப்ளீஸ் சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். எது விட்டுருணுமா? நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டா நான் உன்னை விட்டுருணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முட்டியை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அவன் அப்படியே கீழே விழுந்து கிடந்துருப்பான். இப்போ அப்படியே நம்ம ஜிமின் செய்தா பார்க்குறோம். அதாவது காலேஜில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சுபின் இறங்குறாரு. தான் சுபின் சொல்லுங்கண்ணா. இப்போவும் ஜிமினை உன்னை நம்பி தான் அனுப்புகிறேன். இதுக்கு மேலேயும் எங்களை ஏமாற்ற மாட்டீங்க தானே? எங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டீங்க தானே? இப்போ சுபின் முன்னாடி திரும்பி தான் பார்க்குறாரு. ஜிமின் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்பார். இப்போது அவரை பார்த்துட்டு திரும்பி ஆரம்ப பார்த்து, சாரி மாமா, இதுக்கு மேலே எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொல்லும் போது மட்டும் ஜெஹோப்பை பார்க்குறாரு. அந்த காரோட மிரர் இருக்கும் இல்லையா, அது மூலிமா 2 பேருக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் ஆகுது. ஜெஹோப் அவருடைய பார்வை வந்து திருப்பிக்கிறாரு. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது சுபினுக்கு. சரி போங்க, ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பம் வந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஜிமின் தான், என்னாச்சு மறுபடியும் உன்னை ஏதோ ஹர்ட் பண்ணுற மாதிரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. நான் நல்லா தான் இருக்கேன், எக்ஸாமுக்கு வேறு படிக்கணும், வா போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்ட்டு சுபினை கூட்டிகிட்டு இப்போது ஜிமின் அப்படியே காலேஜ்குள்ளே தான் போகிறாரு. இப்போ அப்படியே நம்ம சைனீஸ் சேர்த்தா பார்க்குறோம். சைனீஸில் அப்போ திப்போன்னு கத்திட்டு இருக்கிறாரு. டே மச்சான், இப்போ எதுக்குடா கத்திட்டுருக்க? நீ கத்துறதுனால அவன் காதில் எதனா விழுகப்போதா? இல்லைடா, அந்த போலீஸ்காரன் எப்படி நம்ம மச்சானை முறைச்சி பார்த்தா பார்த்தியா? இத்தனைக்கும் அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான். 1 மாதமாக அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? உட்காந்து யோசிச்சிருப்பான்டா, எப்படி நம்ம மச்சான் ஜங்குக்கை பிடிச்சி அடிக்கலாம் அப்படின்ட்டு. டே விட்டுங்கடா, ஏன்டா அதே பேசிகிட்டு இருக்கீங்க? விட்டுறதா? அப்போலாம் அவன் அடிக்கி இதை பாரு, அதை பற்றி நான் யோசிக்க விரும்பலை, விடு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அவன் என் மேலே கை வைக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி மச்சான் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்? ஏன்னா அந்த போலீஸ்காரன் நம்மளை 2 வாட்டி பார்த்துருக்குறாரு. ஒரு வாட்டி சொல்லப்போனால் நம்ம சிக்னலை பிரேக் பண்ணிட்டு ஸ்பீடாக போயிருக்கோம். அப்போ கூட அவரை நம்மளை பின்தொடரலை. எனக்கு தெரிஞ்சு ஜிமின்னு எதனா சொல்லியிருப்பான் தான் நான் நினைக்கிறேன். விட்றா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் வந்து ஜங்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இப்போது சைனீஸ் தான். அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜங்குக்கு முன்னாடி இப்போ கை வச்சு நின்றுட்டுருக்கிறாரு. அடுத்து என்னடா, பிஸ்னஸை பார்த்துக்கணும். கிராண்ட்பா எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அப்பா வேறு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரா. அப்பாவுக்கு கிராண்ட்பாவை பிடிக்காது, உனக்கே தெரியும்ல. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிராண்ட்பா நீ இங்கே வந்து பார்த்துக்கோ, அப்பா நீ இங்கே வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி சமாளிக்க போனால் எனக்கு தெரியல அப்படி சொல்லி ஜங்குக்கு யோசிச்சுட்ருக்கிறாரு. அப்போனா ஜிமின் அப்படி சொல்லி ரொம்ப தயக்கத்தோட நம்ம சைனீஸ் தான் கேட்குறாரு. இப்போ காய் தான், மச்சான் என்னடா? இல்லைடா, ஜிமீனை பற்றி எதுவுமே பேச மாட்டானே. நமக்கே தெரியும் மச்சான் ஜிமினை எப்படி லவ் பண்ணான் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னு சொன்னால் அதை பற்றியே யோசிக்கல, அதான் மறந்துட்டானோ என்னமோன்னு அப்படி சொன்னேன். இப்போது ஜங்குக், மறந்துட்டேனா? என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் தான்டா என் லைஃப், என்னுடைய உலகமே அவன் மட்டும்தான். அவனை போய் நான் எப்படா? டே மச்சான் புரியுதுடா, கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடுமா? என்ன சரியாயிடும் அப்படி சொல்லி ஃபேஸில் அந்த ஸ்மைல் இருக்க தான் செய்யுது. அதான்டா பிரேக்கப் ஆகிருக்கு, கொஞ்சம் இயர்ஸ் ஆகும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. நீயும் இப்போ பிஸ்னஸ் பக்கம் போகிற, கொஞ்சம் வருஷம் கழித்து நீ வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணிப்ப, அதானே? டேய் உனக்கு சொல்கிறது புரியலையா? என் லைஃப் லாங் என் ஜிமின் மட்டும்தான் எனக்கு. என்னால் அவனை மறந்துட்டு வேற ஒருத்தனை, அதுக்கு நான் செத்துடுவேனா மச்சான்?
டேய் அது ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காய் வந்து சொல்கிறாரு. காய் தான் அதை சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது சைனீஸ் தான், டே மச்சான் காய், உனக்கு அறிவு இருக்கா? என்னையை திட்டிட்டு நீ அதை பேசிகிட்டு இருக்க, விடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஒரு வேளை ஜங்குக் மச்சான் லைஃப்பில் ஜிமின் வருவான்னு சொன்னால் அது யாராலையும் மாற்ற முடியாது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் மச்சான் என்னடா, ஸ்டடி முடிஞ்சோன்னா என் அப்பா ஃபாரின் கிளம்பி வர சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைனீஸ் வந்து சொல்கிறாரு. ஃபாரின்கா தொலைச்சிடுவேன் பார்த்துக்கோ. வேறு என்னடா, அப்பா அங்கே தனியாக இருக்கிறாரு. எது உங்கள் அப்பா அங்கே தனியாக இருக்கிறாரு, அங்கே இருக்க ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாரு. நீ எதுக்கு அங்கே போயிட்டுருக்க? இருந்தாலும் வேறு என்னடா பண்ணுறது, ஸ்டடி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அப்படியே லாங் ப்ரீத் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸை விட்டு போகவும் சைனீஸ்க்கு மனசு இல்லை. இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அப்பா இருக்க இடத்துக்கு தான் போகணும். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க அப்பா பார்த்துட்ருக்கிறாரு, அதை அவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போது காய் தான், டே உங்கள் அப்பா ரொம்ப தியாகி மாதிரி பேசாத. உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் உன்னை இங்கே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கே ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அங்கே இருக்க ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட பிஸ்னஸ் எடுத்து அவர் பார்த்துட்ருக்காரு. அதை போய் நீ பார்க்க போறியா என்ன? ஏண்டா நீ படித்த படிப்புக்கு இங்கே வேலை இருக்காதா? இங்கே வந்து நீ ஃபாரின் போகணுமா அப்படின்னு சொல்லி காய் கத்துறாரு. அவருக்கு தாண்டா என் மேலே பாசம் இல்லை. நான் எப்பட்றா, இந்த பாடுறா, கண்டிப்பாக நீ போனாலும் உங்கள் அப்பாவோட ஒய்ஃப் உன்னை ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நீ போய் அங்கே இருந்த தானே, அங்கே முடியலன்னு தானே இங்கே திரும்பி ரிட்டர்ன் வந்த நீ மறுபடியும் அங்கேயே போகிறேன்னு சொல்கிற. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சோகமாக உட்காராரு. ஜங்குக் பக்கத்தில் தான். ஜங்குக்கு சோல்டரில் கை போட்டு, ஏண்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் மட்டும் ஒருத்தனாக இருந்துட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பார்த்துக்கணுமா? அப்புறம் எதுக்கு நீங்கள் 2 பேர் இருக்கீங்க? கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம்னு சொல்லி தானே பேசிகிட்டு இருந்தோம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பார்க்குறாரு. என்னடா அமைதியாக இருக்கீங்க 2 பேரும்? இந்த பாரு, ஆல்ரெடி என்னுடைய லவ் ஜிமினா போனது என்னால் தாங்க முடியல. இப்போ என்னால் சொன்னால் நீங்கள் 2 பேரும் எப்பட்றா தனியாக நான் இப்படி சமாளிப்பேன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் யோசிக்கவே இல்லைல்ல அப்படி சொல்லி லைட்டாக ஜங்குக்கு அப்படியே ஐஸ்லாம் கலங்குது. இவனால ஜிமினை பற்றி பேசும்போது கூட அவருக்கு வந்து அவருடைய கஷ்டத்தை அவர் உள்ளே வச்சுருந்தாரு. இப்போ இவனுங்க 2 பேரும் போகிற மாதிரி வந்து யோசிச்சிருக்கோன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு இன்னும் மனசு கஷ்டமாகுது. டே சாரிடா மச்சான், படிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகணுமே தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு எதுவும் இல்லைடா. இப்போ என்னடா உங்களோட இருக்கணும் அவ்வளோதானே, இருந்துட்டு போகிறோம். அதுக்குன்னு உங்கள் அப்பா மாதிரிலாம் எங்களை திட்டிக்கிட்டே இருந்தேன், இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, கிராண்ட்பாவை தேடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சைனீஸ் சொல்கிறாரு. அப்போ ஜங்குக், வேலை நேரத்தில் வேலையை தான் பார்க்கணும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தானா அப்புறம் நான் அப்படி தான் பேசுவேன். ஏதோ பாடுறா, டே மச்சான் காய் எந்திரா, இவனுக்கு இல்லை நம்மளால் வேலை பார்க்க முடியாது. இவன் வேலைன்னு வந்தால் வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துட்ருப்பான், நம்மளை இப்படி சாவடிப்பான். தெருவாக அழிஞ்சு கூட வேறு கம்பெனியில் வேலை பார்ப்பான் தவிர உனக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன்டா. எதா எனக்கு கீழே வேலை பார்க்க மாட்டீங்களா? டேய் நீங்கள் 2 பேர் தானே எனக்கு பிஏ. இப்போ காயை பார்த்து நீ கிராண்ட் பார்த்து பார்த்துக்கணும். நீ சைனீஸா, நீ எங்கள் அப்பாது. டே இதை பாரு, உனக்கு கீழே கூட வேலை பார்க்குறேன், தயவுசெய்து உங்கள் அப்பா கிட்ட மட்டும் என்னை அனுப்பாதடா, என்னால் முடியாதுடா. உங்கள் அப்பா மூஞ்சி சிடுன்னு வச்சுட்டு பேசுவேன்டா, உன்கிட்டே எப்படி பேசுவேன் தெரியும்ல, என்னால் முடியாதுடா மச்சான் அப்படி சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. ஜங்குக், நான் சொன்னதான்ப்பா, 2 பேரும் எப்பயே தானே என் பின்னாடி வாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு முன்னாடி போகிறாரு. இந்த பக்கம் சைனீஸில் இவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அந்த போலீஸ்காரன்ட்டு அடி வாங்கினேன். இப்போ என்னன்னு சொன்னால் இவன் அப்பங்கிட்ட அடி வாங்கணும் போல இருக்குது, அவன் எதை கொண்டு அடிப்பானே தெரியாதே அப்படி சொல்லி புலம்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. இப்படியே தான் டேஸஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். டேஸஸ்ன்னு சொல்கிறதோட மந்த்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். கிட்டத்தட்ட இப்போது ஒரு 5 months கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஜிமினோட ரூமில் தான் பார்க்குறோம். ஃபுல்லாக அப்படியே பிளாக் கலராக இருக்குது. ஃபஸ்ட்டே பார்க்கும்போது ஜிமினோட ரூம் பிங்க் கலரில் இருந்துச்சு, இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே பிளாக் கலராக தான் இருக்குது. உள்ளே சுபின் வந்திருப்பாரு. டேய் லைட்டாக போடுறா, ஒரே இருட்டாக இருக்குது, என்னடா இது, ஏன் ஃபுல்லாக அப்படி பிளாக் கலர் ஆக்கி வச்சுருக்க? நான் பயந்தது இல்லாமல் வயிற்றில் இருக்க பேபி வர பயந்து போல இருக்குது. அப்படியே ஸ்டொமக்கில் கை வச்சு பார்த்துட்ருக்கிறாரு. என்னடா நான் சொல்லிகிட்ருக்கேன், நீ என்னமோ பார்த்துட்ருக்க? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கலர் மாற்றலாமான்னு பார்த்துட்ருக்கேன். எந்த இடத்தடா? இதோ இதுதான் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி காட்டாரு. ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா அது நிலா. அட பாவி, அது நிலாடா, இருந்தாலும் அது வெள்ளையாக இருக்கே. ஏண்டா கருப்பு பைத்தியம் முடிச்சு போயிருக்கான் உனக்கு? எல்லா இடத்துலையும் பிளாக் கலராக மாற்றணும். ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன்? அதுவா, இப்போல்லாம் எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். பிங்க்கு தானேடா பிடிக்கும், இப்போ ஏன் பிளாக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கை வச்சபடியே அப்படியே அந்த பெட்டில் வந்து உட்கார்றாரு. எப்படி மாறிச்சுன்னே தெரியல, இப்போலாம் பிளாக் கலர் தான் பிடிக்குது. சரி அதை விட செக்கப்புக்கு போனியே, என்ன சொன்னாங்க? பேபி நார்மலாக தான் இருக்குது அப்படி சொல்லி ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. என்னடா ஆச்சு? இல்லை டாக்டர் இந்த வாட்டியும் கேட்டாங்க பேபியோட அப்பா வரலையான்னு அப்படி சொல்லி ஒரு மாதிரி அப்படியே தலையை கொஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏய் சாரி சுபின், என்னால் தானே,
இந்த ஜெயப் மாமா ஏன் அப்படி நடந்துக்கிறாரு? என்கிட்ட மட்டும் பேசுகிறாரு, உன்கிட்ட பேசுனா என்ன? நான் இப்போ என்னன்னு கேட்குறேன் அப்படி சொல்லி எஞ்சி போகிறவரை கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, வேணாம் ஜிமீன், நீ போய் பேசினாலும் அவருக்கு இன்னும் என் மேலே இருக்க கோபம் போகல. எதுக்கு தேவையில்லாமல் இன்னொன்று பிரச்சனை அதிகமாகணும்? அவருக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு சொல்லி தோணுதோ அப்போ பேசிட்டோம். நான் பண்ணதும் தப்பு தானே. நான் பண்ண தப்புக்கு பேபியும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்குது. அது நான் பண்ண தப்பு அப்படி சொல்லி இப்போ சூபின் முன்னாடியே ஜிமின் அப்படியே நீலோன் போட்ட மாதிரி உட்காந்துட்டு சூபினோட ஹேண்டை தான் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நீ பண்ணது தப்பு இல்லை, உனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அதனால நீ விரும்பின. ஆனால் அந்த விஷயத்தை நான் ஜெயப்கிட்ட சொல்லியிருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. நான் எப்படி சொல்ல முடியும்? அது ஜெயப்க்கு பிடிக்காது. உனக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் அது ஜெயப்க்கு பிடிக்கல, அதனால் நீ ஹர்ட் ஆவ. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி நான் ஜெயப்கிட்ட சொல்லுவேன்? 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஒருத்தவங்க இது வரைக்கும் எதையுமே மறைச்சது கிடையாது. முதல் முறையாக நான் ஜெயப்க்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஜெயப்க்கு என் மேலே கோவமாக இருக்குது. பார்த்துக்கலாம் விட அப்படி சொல்லும் போதே ஒரு கண்ணில் டியர்ஸ் வந்திருக்கோம். அதை அப்படியே சுபின் தொடச்சிட்டு வயிற்றில் பேபி கிக் பண்ணுது. என்ன சொல்கிறேன், நிஜமாவா? அப்படி சொல்லி அவர் கை வச்சு காட்டுறாரு. அந்த இடத்துல பேபி அப்படியே கிக் பண்ணுது. அந்த மூமெண்ட் நல்லாவே தெரியுது. பேபி கிக் பண்ணுது. க்யூட்டாக இருக்குது. எப்போ பாப்பா நீ வெளியே வருவேன்? அப்போ எதுவும் அப்பாவுக்கு அறிய வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டச் பண்ணுறாரு. டச் பண்ணும்போது பேபி அகெயின் கிக் பண்ணுது. செம்ம க்யூட்டு. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பேபிங்க 3 பேரும் வந்துடுச்சு. இப்போ மீன் தான், ஜிமீன் என்னாச்சு, ஏன் அப்படி உட்காந்துட்ருக்க? அதுவா மீன், பேபி கிக் பண்ணுதுடா. சுபினுக்கு ஒரு 7 மந்த் இருக்கும். அதான் பேபியோட மூமெண்ட்லாம் நல்லாவே தெரியுது. இப்போது லீஜின் தான், அதாவது ஆரமோட பையன், உங்களுக்கு வலிக்கலையா அப்படி சொல்லி கேட்குறான். லைட்டாக வலிக்குது, ஆனால் அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி சுபின் சொல்கிறாரு. இப்போ ஜூனா பாப்பா தான், நான் டச் பண்ண அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணாரு, அவர் அந்த பாப்பாவோட ஹேண்டை எடுத்து சுபினோட ஸ்டொமக்கில் வைக்கிறாரு. அது அகெயின் அப்படியே கிக் பண்ணு, பேபி கிக் பண்ணு அப்படி சொல்லி பேபிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜூனா பேபிலாம் என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஜின்னுமே வந்துட்டாங்க. எல்லாருமே பேபி கிக் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜின் தான், உன் பேபிக்கு என்ன உன் மேலே அவ்வளோ கோவமா, இவ்வளோ நேரம் கிக் பண்ணிகிட்ருக்கு? தெரியலையே, அவங்க அப்பா மாதிரி பேபிக்கும் மேலே கோவம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டொமக்கில் கை வச்சபடியே சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற அந்த வார்த்தையில் அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது. அவ்வளோ நேரம் வெளியே ஜெஹோப் உட்காந்து இதெல்லாம் பேபி கிக் பண்ணுறது பாப்பாங்களாம் ஹாப்பியாக சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ சுபின் சொன்னோன்னே அவருக்கே ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும். அங்கே தான் சுகா அப்புறம் ஆரம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுமே இப்போது ஜெஹோப்போட ஃபேஸை தான் பார்க்குறாங்க. அதுக்கு மேலே ஜெஹோப் அங்கே உட்காரவே இல்லை. அவர் இப்போ நேராக எழுந்திரிச்சு அவருடைய ரூமுக்கு தான் வந்து போயிடுறாரு. இப்படியே தான் டேஸஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருக்கோம். இப்போ ஒரு அப்படியே 1 வீக் கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கார்டனில் தான் ஜூனா பார்த்து விழுந்துட போகிறேன் ஜூனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்ம சுபின் வந்து ஓடுறாரு. ஜூனா பாப்பா என்ன பண்ணுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுது. சொன்னால் கேளு, கீழே விழுந்துட போகிறேன் ஜூனா அப்படி சொல்லிட்டு போனவர் அப்படியே கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. இப்போ வேகமாக வந்து ஜூப் தான் வந்து பிடிக்கிறாரு. ஒரு செகண்ட் பயந்தே போயிருந்துருப்பாரு. அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்திருப்பாரு. ஜெயப் கூட தான் ஜிமினுமே வந்துருந்துருப்பாரு. இப்போது ஜிமின் வந்து சுபின் இப்போ ஓகே தானே, என்னாச்சு? அது ஜூனா பாப்பா பின்னாடியே போயிருந்தேன்னா அதான் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? கீழே விழுந்து எதுனா ஆயிருந்தா என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அவரால் நிற்க கூட முடியல. காலில் செம்ம வலிக்குது. ஐயோ வலிக்குது அப்படி சொல்லிட்டு அகெயின் வந்து கால் அப்படியே ஸ்லிப் ஆகுது. இப்போவும் ஜெயஹோப் தான் பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. என்னாச்சு தெரியல ஜிமீன், அது கால் மடங்குச்சுல, அதனால நிற்க முடியல, ரொம்ப வலிக்குது. சரி வா, நான் உன்னை உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி போகிறாரு. ஆனால் நடக்கவே முடியல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா ஜெயஹோப் இப்போ நேராக வந்து சுபின் அப்படியே தூக்குறாரு. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவர் தாங்கி பிடிச்சதே எதிர்பார்க்கல. இப்போ என்ன சொன்னால் தூக்குறாரு. ஜிமின் அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு ஜிமின் அப்படியே நின்று அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ஜெயஹோப் சுபினை தூக்கிட்டு நேராக உள்ளே தான் போகிறாரு. ரூமில் போய் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பெட்டில் படுக்க வச்சுட்டு காலை தான் செக் பண்ணாரு. கால் லைட்டாக அப்படியே வீக்கமாக இருக்குது, அது மடங்குனால. இப்போ ஏதோ ஆயில்மெண்ட் எடுத்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறாரு. அந்த காலை அப்படியே பிடிக்கிறாரு. அவங்க சுபினுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. வலிக்குது ஜெயோ, ப்ளீஸ் விட்டு ஜெயோ. வாயை மூடுன்னு, எனக்கு வலிக்குது, வாயை மூடுன்னு சொன்னேன். அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி போகிற வயிற்றில் பேபியை வச்சுட்டு. நான் வந்ததுனால பிடிச்சேன், நான் வரலைன்னா
கீழே விழுந்திருப்பா தானே. உனக்கும் இல்லை பேபிக்கும் எதுனா ஆயிருந்தா, இப்போது சுபின் தான் எனக்கும் என் பேபிக்கும் எதுனா ஆயிருந்தா உனக்கு என்ன ஜெஹோப் அப்படி சொல்லிட்டு அப்படியே காலை எடுக்கிறாரு. காலை இப்போ அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. சுபினுக்கு பெயினாக இருக்குது. என்ன பண்ணுற ஜெஹோப் அப்படி சொல்லி படுத்தவர் அப்படியே எழுந்துச்சி உட்கார்றாரு. வலிக்குது, காலை விட்டு ஜெஹோப் வலிக்குது. என்ன கேட்டேன், உனக்கும் பேபிக்கும் எதுனா ஆயிருந்தா எனக்கு என்னவா, சாவடிச்சிருவேன் அப்படின்னு சுபின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த காலை விடலை. முறைக்கிறது ஒரு பக்கம், நான் சுபினுக்கு லெக்கு வேறு பெயினாக இருக்கு. என்னாச்சு, வலிக்குதா? இந்த மாதிரி தாண்டி எனக்கும் வலிச்சிட்ருக்கு இந்த 5 மாதமாக. ஏன் சுபின் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான்னு சொல்லிட்டு எனக்கும் இதே மாதிரி தானே வலிக்கும். என்னைக்காது உன்கிட்டேருந்து எதனா மறைச்சிருக்கேனா சுபின்? நீ மட்டும் எப்படி, அதுவும் பாப்பா விஷயத்தில்? பாப்பா மேலே நாங்கள் எல்லாம் எவ்வளோ உயிராக இருக்கோன்னு சொல்லி உனக்கு தெரியும் தானே. அது எப்படி உன்னால் மறைக்க முடிஞ்சுச்சு? அதுவும் இல்லாமல் நீங்களே பாப்பாவை கூட்டிகிட்டு அவனை பார்க்குறதுக்காக போயிருக்கீங்க. ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டல, அதான் பெரிய பெரிய வேலை பார்த்துட்டுக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஜெயப் சொன்னோன்னே சுபினுக்கு என்ன பேசுறது தெரியல. அப்படியே தலையை குனிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த லெக் அப்படியே மெதுவாக எடுத்து பில்லோ மேலே வச்சுட்டு அந்த காலில் ஆயில்மெண்ட் வந்து போட்டுட்ருக்கிறாரு. சாரி ஜெயப், இதை மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் ஜங்குக்கு பிடிக்கவே இல்லையே. உனக்கு அவனை பிடிக்கல, ஆனால் ஜிபினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னமும் அவன் மனசில் ஜங்குக்கு தான் இருக்கான். இது தெரிஞ்சால் நீங்கள் கோவப்படுவீங்க, அந்த பையனை போட்டு அடிப்பீங்க. அதனால் ஜிபின் தான் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. உன்கிட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைச்சது கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்னைய பார்க்குறதுக்கு முன்னாடியே ஜிமின் எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் கஷ்டப்பட்டது எப்படி என்னால் பார்க்க முடியும்? நான் எப்படி உன்னை லவ் பண்ணனோ அதே மாதிரி தானே ஜிமின் ஜங்குக்கை லவ் பண்ணியிருந்திருப்பான். ஒரு வேளை என்னுடைய லவ் நீ எனக்கு கிடைக்காம போயிருந்தா நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல, நான் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன். ஆனால் ஜிமின் இப்படி தாங்கிட்டுருக்கான், அது எனக்கு புரியவே இல்லை தெரியுமா? நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க அவன் திரும்ப வந்துட்டான், இப்போ அவன் நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லை, அவன் மனசில் இன்னமும் ஜங்குக்கு மட்டும்தான் இருக்கான். அவனை தான் இன்னமும் அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாயை மூட்றியா அப்படி சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டாரு ஜெஹோப். இன்னும் ஒரு வாட்டி ஜிமின் பேரோட சேர்த்து அந்த பேரை சொன்னேன் அப்படின்னு முறைச்சி பார்க்குறாரு. ஒரு செகண்ட் அந்த இடமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு. என்ன சொன்னேன்? என்னையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ ஜிமினை பார்த்தா ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்கு முன்னாடி பிறந்ததுலேருந்தே அவனை நாங்கள் தாண்டா வளர்த்தோம். அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். எங்கள் பாப்பாவுக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படி சொல்லிவிட்டு அந்த லெக்கை அப்படியே அந்த பில்லோ மேலே வச்சுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாரு. சுவினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பேசுகிறதுனே தெரியல. சில நேரம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு சில நேரம் இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஜெஹோப்பை லவ் பண்ண மாதிரி தானே ஜிமினும் ஜங்குக்கை லவ் பண்ணியிருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாரு. இப்போது மறுபடியும் ஜெஹோப் வந்து காலில் அடிபட்டிருக்கு, எந்திரிச்சு நடக்காது, எதனா ஒன்றா எனக்கு குரல் கூட, வெளியே ஹாலில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டாரு. இப்போ சூபின் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு படுத்துட்டு ஒரு ஸ்டொமக்கில் கையை வச்சுட்டு உங்கள் அப்பாவை என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொன்னால் அது மறுபடியும் கிக் பண்ணுது. ஓ, உங்கள் அப்பா பற்றி பேச மட்டும் உனக்கு அவ்வளோ கோவம் வருதா, வெளியே வா உனக்கு அப்புறம் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸ்டொமக்கில் கை வச்சு அப்படியே படுத்துட்டாரு. இப்போ நம்ம அப்படியே ஜிமின் சைடு தான் பார்க்குறோம். ஜிமின் அவருடைய பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு சுற்றி பார்க்குறாரு. ஃபுல்லாக பிளாக் கலராக மாற்றி வச்சிட்டாரு. அப்படியே டார்க்காக இருக்கு. இப்போது ஒரு விஷயத்தை தான் அப்படியே யோசிக்கிறாரு. ஏதோ பிங்க் கலர் பிடிக்குமா? ஏன் பிங்க் கலர் பிடிக்கக்கூடாதா? எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஜங்குக்? சரி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாரு. எனக்கு பிளாக் தாப்பா பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இப்போ தான் ஜிமின் நல்லா நோட் பண்ணுறாரு. எப்போ பார்த்தாலும் ஜங்குக் பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் தான் இருப்பார். ஆமாம், நான் கூட கவனிச்சிருக்கேன். எப்போ பார்த்தாலும் பிளாக் கலரே போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும், அதனால தான். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பிளாக் கலரே பிடிக்காது. அது ஒரே டார்க்காக இருக்கும். எனக்கு பிடிச்ச கலர் பிங்க்கு தான். ஆனால் உன் புருஷனுக்கு பிடிச்ச கலர் பிளாக் ஆச்சே. ஏன் இதை பிளாக் கலர் அவுட்ஃபிட் எனக்கு நல்லா இல்லையா அப்படி சொல்லி எந்திரிச்சு நின்று காட்டுறாரு. உனக்கு அழகாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பிளாக் பிடிக்காது அப்படின்னு ஃபேஸை ஒரு மாதிரி பண்ணுறாரு. என் அழகு பொண்டாட்டி அப்படியே மூஞ்சியை வச்சு இந்த புருஷனை மயக்கிறடி. ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும்? நீ என்னடி பொண்டாட்டி தானே கொஞ்சம் அதுக்கு என்ன போ அப்படி சொல்லும்போது ஜிமின் லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணார். இந்த பற்றியா இந்த சிரிப்பு தாண்டி
உன் புருஷன் அப்படியே மயங்கிடுறேன் அப்படின்னு அதே மாதிரி பண்ணி வேற காட்டாரு. ஜங்குக்கா இப்படியே பேசினான்னா நான் காலை கட் பண்ணிவிடுவேன். நீ காலை கட் பண்ணால் அடுத்த செகண்ட் நான் உன்னுடைய வீட்டில் இருப்பேன். இதை சொல்லி சொல்லி என்னை மிரட்டு அப்படி சொல்லி அந்த மொபைலை எடுத்து நல்லா மடியில் வச்சுட்டு அப்படி உட்காராரு. இப்போ தான் ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு, ரூம் ஃபுல்லாக பிங்க் கலராக இருக்க. என்னடி பிங்க் கலர் பிடிக்கும், சரி அதுக்கும் ரூம் ஃபுல்லாக பிங்க் கலராக வச்சுருப்பேன், பெயிண்ட் கூட பிங்க் கலராக அடிச்சிருப்பேன், எனக்கு அதான் பிடிக்கும், அதனால தான் ஒன்றே மாதிரி. இந்த பாரு பேக்ரவுண்டில் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் தானே அடிச்சிருக்கேன். ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கேன், அதனால அடிச்சிருக்கேன். இரு நான் மேரேஜ் பண்ணி அங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கோவேன், ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிடுறேன். அப்படியா? அப்போனா சரி, நாளைக்கே மாற்றிடலாம். நாளைக்கே வா. ஆமாம் நீ தான் சொன்ன மேரேஜ் பண்ணி வந்து மாற்றிடலான்னு. அப்போ நாளைக்கே மேரேஜ் பண்ணிட்டு நீ ரூமில் இருக்க எல்லாத்தையும் மாற்றிடு, சரியா? குக்கா அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறாரு. அதை நினச்சி தான் இப்போது ஜிமின் அப்படியே யோசிச்சுட்ருக்கிறாரு. அந்த பெட்டில் அப்படியே சாஞ்சபடி அவர் என்ன சொல்லியிருப்பார், மேரேஜ் பண்ணிட்டு வந்து ஒரு ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றிடுறேன், எல்லாமே பிளாக் கலராக இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே பிங்க் கலராக மாற்றுறேன்னு சொல்லி ஜிமின் சொல்லியிருந்திருப்பார். இப்போ அதை யோசிச்சுட்டே ஒரு ரூமை தான் சுற்றி பார்க்குறாரு. இங்கே ஜிமின் தான் அவருடைய ரூம் ஃபுல்லாக பிளாக் கலராக மாற்றி வச்சுருக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம சைனீஸ் தான், டே மச்சா மச்சா என்னடா பண்ணுற, கிரிஞ்சி வேலைலாம் பார்த்திட்ருக்கா அப்படி சொல்லி ஜங்குக்கோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணார். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி சைனீஸோட கையை எடுத்துகிட்டு ஜங்குக் ஏதோ ஒரு க்யூட்டான திங்ஸ் வந்து அந்த வாலில் வந்து அப்படியே மாட்டுறாரு. என்னடா இது, என்னமோ பொம்பளை பசங்க பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், ரூம் ஃபுல்லாக பிங்க் கலராக மாற்றி வச்சுருக்கேன். அதுவா, எனக்கு அந்த கலர் பிடிக்கும், அதனால தான். அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை ஒரு மாதிரி பண்ணுறாரு சைனீஸ். வாயை மூடு, இப்போ எதுக்கு என் ரூம்குள்ளே வந்த நீ? அதான் புதுசாக ஒரு வேலை சொல்லியிருக்கே, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன். இதை பாரு உன் அப்பா என்னை சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காண்டா, கொஞ்சம் சொல்லேன்டா. ஏன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்துருப்பார்ல, அதான் பார்த்துட்ருக்குறாரு. அது ஏன்டா கேட்குற அப்படின்னு சொல்லி சோகமாக இப்போது சைனீஸ் தான் கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. என்னடா சொல்லு என்னன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன். அதை சொன்னால் நீ திட்டுவ அப்படி சொல்லி வாய் மூட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. என்னடா அதை நானே பார்த்துக்கிறேன், அந்த ஃபைலெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கூட நான் எழுந்துச்சி போகிறேன், இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு கணத்தில் கை வச்சிருந்தாரு. இப்போ அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறாரு. டே மச்சான், இதுக்கு நீ இன்னும் சொல்லவே இல்லை, இப்போ எதுக்கு ரூம் ஃபுல்லாக பிங்க் கலராக மாற்றி வச்சுருக்க, உனக்கு எப்போவுமே பிளாக் தானே பிடிக்கும், என்னடா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுவா, என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும், அதனால தான். பொண்டாட்டிக்கு பிடிக்குமா அப்படி சொல்லி யோசிச்சவர். என்னடா ஜிமினுக்கா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டா, சரி உன் வாயை கொஞ்சம் மூடு இந்தா அப்படி சொல்லி இந்த ஃபைலை கையில் கொடுத்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல அதை போய் பாரு அப்படி சொல்லி வழுக்க டைமாக சைனீஸ் ரூமில் வந்து பிடிச்சி தள்ளிட்டு அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிட்டாரு. லாக் பண்ணிட்டு ஹிப்பில் கை வச்சபடியே அந்த ரூமை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூம்லாம் அப்படியே பிளாக் கலராக இருந்திருக்கும், இப்போ பார்த்தா அவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணார், ஜிமினோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த வாலில் வந்து அப்படியே மாட்டுறாரு. ரொம்ப க்யூட்டாக தெரிகிறாரு ஜிமின். அழகு பொண்டாட்டி, ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்னு ஜிமினோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணுறாரு. இப்போ அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு, இப்போ எப்படி இருப்பேன், கண்டிப்பாக எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தானே இருப்பேன், உன் பக்கத்தில் இருந்து நான் இருக்கேன்டி உனக்கு அப்படின்னு சொல்லி நீ கம்ஃபர்ட் பண்ணக்கூட முடியலல்ல, ஃபீல் பண்ணாதடி எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லி அந்த ஃபோட்டோ அப்படியே டச் பண்ண மாதிரி இருக்கிறாரு. ஒரு யோசிச்ச மாதிரி தான் அந்த பக்கம் ஜிமின்மே ஜங்குக்கை பற்றி யோசிச்சுருந்துருப்பார் இல்லையா, அப்படியே பெட்டில் படுத்துருக்கிறாரு. அவர் கலந்து அப்படியே டியோஸ் வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல், அப்படியே ஐஸை மூடி அப்படியே தூங்கவும் செஞ்சிடறாரு. இப்படியே தான் ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். சுகா அப்போ தான் அவருடைய டியூட்டி முடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்துருப்பார். இப்போ அவர் முன்னாடி ஏதோ ஒன்று வந்து விழுகுது. ஐஸும் கண்ணை மூடிட்டு தான் அப்படியே அந்த சோஃபாவில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பார். இப்போது அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா முன்னாடி டே தான். சுகா எதுவுமே கேட்கல, ஆனால் டோயாங் சுகா பார்த்தபடியே தான் நின்றுட்டுருக்கிறாரு முறைச்சி பார்த்துட்டு. இப்போ ஆரம் தான், என்னாச்சு டோயாங், இப்போ எதுக்கு எவ்வளோ கோவமாக இருக்க, இது என்ன ஃபைல் அப்படி சொல்லி ஆரம் கேட்குறாரு. அப்போ தான் சுகா வந்து நோட் பண்ணார். பார்த்தா முன்னாடி ஃபைல் விழுந்து கிடக்கு. ஃபைல் தெரியுது ஃபைலுன்னு சொல்லிட்டு, அதுதான் என்னன்னு கேட்குறேன், ஏன் எடுத்து படித்து பார்க்க மாட்டிங்களா, படித்து பாருங்கள் அப்படி சொல்லி சுகா ஒரு முறைச்சிட்டு அவர் உள்ளே போயிட்டார். இப்போது சுகா தான், இவங்க பண்ண வேலைக்கு நம்ம தான் முறைக்கணும், இப்போ எதுக்கு இவன் என்னை முறைச்சி பார்த்துட்டு போகிறான், டே விட்ரா சும்மா என்ன புது புது பிரச்சனை கொண்டு வராமல், நீ படிக்கணும் தான் கொண்டாந்து போட்டிருப்பாம்பல இருக்க, என்னன்னு சொல்லி எடுத்து படி அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்லார். இப்போ சுகாவும் அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக எடுத்து படித்தவர் இப்போ அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. ஃபேஸில் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ரெஷன் வருது. அதை நோட் பண்ணிட்டு இருந்தாராம். என்னடா ஏதோ முக்கியமான விஷயமா என்ன, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அதை தான் படிச்சுட்டு இருக்கிறாரு.
ஆரம் நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. இவ்வளோ நேரம் சுகாவோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த நேரம் பார்த்து மீன் என்ன பண்ணுறீங்க வா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படி சொல்லி பின்னாடிட்டே வராரு. மீன் முடியாது நான் டேடா கிட்ட போகிறேன் அப்படி சொல்லி ஓடுது. மீன் அப்படி சொல்லி ஓடி வந்தவர் மின்னோட கையை பிடிச்சிட்டு வா நம்ம உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், இது உண்மையா அப்படி சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. டயாங் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி பார்க்குறாரு. ஏய் உன்கிட்ட தான் பேசுகிறேன், இது உண்மையா யா அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறாரு. இப்போ ஆரம்புக்கு புரிஞ்சிச்சு டயாங் வேணும்னே பண்ணுறாருன்னு. டயாங் உன்கிட்ட தான் கேட்குறான், இது என்னது ஃபைலு, இதில் இருக்கிறது உண்மையான்னு சொல்லி கேட்குறான். என் பேர் இல்லையே, என் பேர் ட்ரயாங் தானே. இப்போ ஆரம்புக்கு அங்கே டேப் பண்ணதில் லைட்டாக ஸ்மைல் கூட வந்திருக்கோம். ட்ரயாங் என்னடா பண்ணுற? இல்லைம்மாம்மா என் பேர் என்ன ஏவா, என் பேர் டே தானே. இப்போ சுகா ஏய் விளையாடாது சரியா, இதில் இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லி நேராக போய் டே முன்னாடி நிற்கிறாரு. நான் எப்போவுமே உண்மையை மட்டும்தானே எழுதுவேன், அதில் இருக்கிறது எல்லாமே உண்மை தான். நீ எப்படி எதுக்கு இந்த ரிஸ்க் எடுத்த? ரிஸ்க்கா? என்னுடைய வேலையா தானே சுகா, உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. டேய் என்னடா ஆச்சு, இது சீரியஸான விஷயமா? ஆமாயா, இத்தனை நாள் அந்த ட்ரக்ஸ் கேஸில் நிறைய குழப்பங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தனை பிடிச்சோம், அவன் சூசைட் பண்ணிட்டான். ரெண்டாவது ஒருத்தனை பிடிச்சப்போ அது ஒருத்தனை நீங்களா பிடிச்சிங்க, அது அவங்கள தானே கொண்டாந்து விட்டாங்க அப்படி சொல்லி டேங்க் சொல்லிட்டு போகிறாரு. இப்போது சுகா தான் ஆமாயா, அது அந்த ஜங்குக்கு தான் பிடிச்சி கொண்டாந்து கொடுத்தான். அந்த ஜேகே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த அந்த மேனேஜர், அவனை பிடிச்சி விசாரிச்சப்போ கூட யாரோ பேரோ சொன்னான். சரி ஓகே அவனை கோர்ட்டில் கூட்டு போய் ஆஜர் பண்ணலான்னு பார்த்தா போகிற வழியில் அவனை யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. அவன் சொன்ன ஆளை விசாரிக்கலான்னு பார்த்தா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இத்தனை நாளாக ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இன்னைக்கு கூட கமிஷனர் கூப்பிட்டு அவ்வளோ திட்டு, என்ன பண்ணுறதுனே முழிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவன் என்னடா நான் அசால்ட்டாக கொண்டு ஃபைல் தூக்கி போட்டு போகிறான். டேய் அவனை பற்றி தெரியாதா, அவன் ஒரு வேலையில் இறங்கிட்டான்னு சொன்னான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி முடிப்பான் தெரியும் தானே அப்படி சொல்லும் போதே சுகோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. டயாங்க நினச்சேன் டேய் இது ஒரு வேலை அப்படி சொல்லிட்டு அங்கே பக்கம் ஆரம் வந்து யோசிக்கிறாரு. ஒரு வேளை அந்த ஜேகே கம்பெனியில் வந்து இன்வால்வ் ஆகிருக்குமோ அப்படின்னு. நீ யோசிக்கிற மாதிரி இல்லை, இது வேறு இடம். இப்போ தான் புரியுது ஜேகே கம்பெனியோட பேர் இதில் எப்படி இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு. நான் ஜேகே கம்பெனியை பற்றி விசாரித்த வரைக்கும் அந்த ஒரு மேனேஜரை தவிர வேறு யாருமே இதில் சம்மந்தப்படவே இல்லை. இப்போ தான் தெரியுது, என்னடா எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குடா அப்படி சொல்லி ஆரம்பி சொல்கிறாரு. அரமயாங் ஜேகே கம்பெனியோட பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மேனேஜரை வச்சு அவனுக்கு தான் அந்த வேலை பார்த்துருக்கானுங்க. அவங்களோட எதிரி கம்பெனியான மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் லீயா அப்படி சொல்லி இந்த பக்கம் ஆரம்பமே ஆச்சரியம். டே அவனா ட்ரக்ஸ் இந்த வேலையை பார்த்துட்ருக்கான், அப்படி தான் இதில் இருக்குது. என்னால் நம்ப முடியலடா, என்னாலும் தான் நம்ப முடியல. ஆனால் டே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது என்னால் நம்பாமல் இருக்க முடியல. ஹாயா உங்களுக்கே தெரியும் டே இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பொய்யான ரிப்போர்ட் எதுவுமே எடுத்துகிட்டு வந்ததே இல்லை. ஆமாங்கிற மாதிரி ஆரம்பம் தலையாட்டுறாரு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போவே நான் கமிஷனரை போய் சந்திக்கணும் அப்படி சொல்லிட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஈவினிங் போனவர் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் வீட்டுக்கு வராரு. எல்லா ப்ரூஃபையும் காமிச்சு அந்த லீயை அரெஸ்ட் பண்ணி ஒரு மறைமுகமாக வச்சுருந்தா அந்த குடோனை சேஸ் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்த லீயையும் தூக்கி உள்ளேயும் போட்டாச்சு. அவன் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இல்லீகலான பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கான். மறைமுகமாக மாஃபியா வேலை பார்த்துட்ருக்கான். இவனை விட்டோன்னு சொன்னால் இவன் மிகப்பெரிய மாஃபியாவை மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டார்டிங்கே அவனுக்கு பெரிய ஆப்பு வச்சிருச்சு. அவனை தூக்கி ஜெயிலையும் போட்டாச்சு. இப்போது ஆரம்பதான் என்ன சுகா ரொம்ப டயர்டாயிட்டியாண்ணா? ஆமாயா ரொம்ப டயர்டாக இருக்கு. ஜெயிப்பங்க நீ மட்டும் வந்துருக்க, அவன் வேலை இன்னும் முடியல, என்னுடைய வேலை முடிச்சு அதான் நான் வந்துட்டேன். சரியா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா இருந்துச்சு உள்ளே போயிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இப்போது நம்ம ஜெயப் தான் வராரு. என்னடா நீ ரொம்ப டயர்டாகிட்ட போல இருக்கு? ஆமாம் எங்கே அந்த சுகா என்னை மட்டும் விட்டு அவன் மட்டும் வந்துட்டான், அவனோட வேலை முடிஞ்சான், அதனால் உன்னை விட்டு அவன் வந்துட்டான். என்னடா என்ன யோசிச்சுட்டுருக்க? ஆரம் எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுடா எதுக்கு பயப்படுற? அதான் அவனுக்கு உள்ளே வச்சாச்சுல. உள்ளே வச்சாச்சு, அவனை பற்றி பார்த்தல நியூஸ்லண்ணா. பார்த்தேன்டா, அவனை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கலடா. இப்போ எதுக்கு அதை நினச்சி நீ யோசிச்சுட்ருக்க? வேறு என்ன யோசிப்பேன், அவன் மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நாள் விட்டுருந்தானா பெரிய மாஃபியாவே மாறி இருந்திருப்பான். அதை நினைக்கும் போது தான் பயமாக இருக்குது. அவன் உள்ளே இருந்தாலும் உள்ளே இருந்துட்டு வெளியே என்ன வேணாலும் பண்ணுவான். அதான் யோசனையாக இருக்கு. அந்த நேரம் பார்த்து ட்ரயாங் வந்து போகிறாரு. ட்ரயாங் அப்படி சொல்லி ஜெய் கூப்பிட்றாரு.
சொல்லுங்கள் ஜெஹோப், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரியா? எதுக்கு? அதான் அந்த லீவ் விஷயம். அதான் அதுக்கு உள்ளே வச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன? உள்ளே வச்சிருக்கோண்டா, அவனை பற்றி தெரியும்ல உனக்கு. எங்களோட அதிகமாக உனக்கு தான் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் நீ இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா உனக்கு எதனா ப்ராப்ளம் வரப்போகுது, பார்த்துக்கோ ஜெஹோப். அப்படி பார்த்தா அதில் நான் மட்டும் கிடையாது, நீங்கள் சுகா எல்லாருமே தான் இன்வால்வ் ஆகிருக்கோம். நம்ம எல்லாருமே தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவன் உள்ளே இருந்துட்டு வெளியே என்ன வேணாலும் பண்ணுவான். என்னடா அப்படி பயன்படுத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆரம் பயப்படுறாரு. நீங்கள் பேசுகிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கடா. வீடாரம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண மாட்டான். இதுக்கப்புறம் தான் அவன் நம்மளை பற்றி யோசிப்பான். அந்த நேரம் நம்ம பார்த்துக்கலாம். எனக்குமே டயர்டாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயப்னே எழுந்திரிச்சு போயிட்டாரு. இப்போது டயங் தான் எங்கே வெளியே கிளம்புறாரு. எங்கே போகிறட்டே இப்போ தான் வந்த போல இருக்கு. அது ஜின் கால் பண்ணியிருந்தாங்க, கார் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சா, இந்த கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க குழந்தைங்கள பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு. நான் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜிமினையும் சுபினையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு டேங் வந்து போகிறாரு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நார்மலாக பேசுகிறாங்க. ஆனால் ஜின் ஆரம்கிட்ட பேச மாட்டாரு, ஆரம் ஜின்கிட்ட பேச மாட்டார். அதே மாதிரி சுகா டேங்கிட்ட பேச மாட்டார், டேங் சுகாட்ட பேச மாட்டார். ஆனால் மற்றவங்க எல்லாருமே பேசிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சுபின் அப்புறம் ஜெஹூப் பார்த்தோம் அப்படின்னா தேவைக்கு மட்டுமே பேசிப்பாங்க. ஆரம் அப்புறம் ஜெஹூப் வந்து நம்ம ஜிமின்ட்ட வந்து பேசுவாங்க. ஆனால் சுகா வந்து ஜிமின்ட்ட பேசவே மாட்டார். அவர் பேசினா கூட காலையில் ஜிமினை பார்க்காம அவருடைய டியூட்டிக்கு வந்து கிளம்ப மாட்டார். இப்படியே தான் டேஸஸ் வந்து போயிருந்துருக்கோம். இப்போ அப்படியே நம்ம கோர்ட்டில் தான் பார்க்குறோம். ஜெஹூப் இப்போ தான் ஒரு கேஸ் முடிச்சுட்டு வெளியே வராரு. ஒரு மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அத்தனை மிஸ் கால் இருக்குது. என்னது இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காங்க? எதாவது எமர்ஜென்சியாக இருக்குமா? இது யாருக்குன்னா ப்ராப்ளமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு கால் அப்போ எடுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அகேன் சுகாட்ட இந்த கால் வருது. சொல்லு சுகா. டேய் என்னடா பண்ண, கால் கூட அட்டன் பண்ணாமல் அது சைலண்ட்டில் இருந்துச்சுடா. டேய் சீக்கிரம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வா. ஹாஸ்பிட்டலில் எதுக்குடா, ஏதோ பிரச்சனை, யாருக்கு என்னாச்சு? டே ஹாஸ்பிட்டல் வாடா, சுபினுக்கு பேபி பிறந்துருச்சு. என்னடா சொல்கிறேன் அப்படி சொல்லும் போதே அவர் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிருக்கும், டியர்ஸ் வந்திருக்கும். டேய் வாடா, பேபி பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, அப்படியே சூப்பின் மாதிரி இருக்குது தெரியுமா, சீக்கிரமா அப்படி சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படி கட் பண்ணோன்னா காரில் தான் நேற்று நடந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு. ஒரு முக்கியமான கேஸ் இருந்திருக்கும், அதை பற்றி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. நைட்டில் தூங்கியிருக்க மாட்டார். ஆனால் இந்த பக்கம் சூப்பின் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இருந்தாலும் அவர் வந்து பிறண்டு படுக்கிறாரு. ஒரு மாதிரி அவருக்கு டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெயப் வந்து திரும்பி பார்த்துருப்பாரு. பார்த்தா சூப்பின் இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு, ஏன் ஃபேஸ்லாம் அப்படியே வேர்த்திருக்கு அப்படின்னு கிட்ட வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஃபேஸ்லாம் அப்படியே வேர்த்திருக்கு. இப்போது அந்த ஃபேஸில் இருக்க அந்த வேர்வையெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு பார்க்குறாரு. அப்போ சூபின் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ஸ்டொமக்கில் வைக்கிறாரு. என்னது வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லி நல்லா பார்க்கும்போது தான் பேபி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மூமெண்ட் பண்ணுது இல்லையா, அது நல்லா கிளியராகவே தெரியுது. அவர் போட்டுக்க ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்போ அந்த பேபி மூமெண்ட் பண்ணுறது நல்லாவே தெரியுது. இன்ன வரைக்கும் ஜெஹோப் பேபி தொட்டு கூட பார்த்ததில்ல. எல்லாமே சுபின் மேலே இருக்க கோவம். அன்றைக்கி எல்லோரும் சொல்லியிருப்பாங்களா பேபி மூவ்மெண்ட் பண்ணுது அப்படி சொல்லி எல்லாருமே டச் பண்ணியிருப்பாங்களா. அப்போ கூட ஜெஹோப்க்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் போய் டச் பண்ணோம் அப்படின்னு. இருந்தாலும் சுபின் மேலே இருக்க கோவத்தில் அது பேபி அவர் தொட்டு கூட பார்த்ததில்ல. இன்றைக்கி என்னன்னு தெரியல, பேபி தொடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும். ஏன்னா பேபி அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த பக்கம் சுபினுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, அவரால் தூங்கவே முடியலை. இப்போ ஜெஹோப் அப்படியே அவருடைய ஸ்டொமக்கில் வந்து கை வைக்கிறாரு, சுபினோட ஸ்டொமக்கில். பேபி மூமெண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் தடவை பேபியோட மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுறாரு. ஆட்டோமேட்டிக்காக கண்ணெல்லாம் அப்படியே கலங்கியிருக்கும். இப்போது அது ரொம்ப அப்படியே மூமெண்ட் பண்ணுது. இந்த பக்கம் சுபினுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. இப்போ ஜெஹோப் தான் பேபி கிட்ட போய் என்ன பண்ணுற, இப்படி மூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா பாவம் அம்மா, அவளுக்கு வலிக்குதுல, இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா, பாப்பா அமைதியாக தூங்குவியா, மம்மாவும் தூங்குவாங்களாம் அப்படின்னு அதை அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குறாரு. பேபி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மூமெண்ட் அப்படியே கம்மி பண்ணுது. இப்போ தான் சுபின் அமைதியாக படுத்து தூங்கிட்டுருக்கிறாரு. இதை தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இப்போது ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாச்சு. வேகமாக உள்ளே போகிறாரு. பார்த்தா ஜின்னோட கையில் தான் பேபி இருக்குது. வேகமாக பேபி கிட்டே வராரு. இப்போ ஜின் ஜெஹோப் பேபி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஜின் வந்து பேபி வந்து கொடுக்குறாங்க. அது வாங்கும்போது ஜெஹோப்க்கு அப்படி ஒரு ஹாப்பி. பேபியை பார்த்துக்கிட்டே இருக்காது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, சூபின் மாதிரி இருக்குது, கண்ணு கலங்கியிருக்கு, லிப்ஸில் ஸ்மைல். இப்போது ஜிமின் தான் ஜெஹோப் மாமா பேபி அழகாக இருக்குல்ல, அப்படியே நம்ம சூபின் மாதிரியே இருக்குது பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாடா பாப்பா, பேபியை பார்க்கும்போது அப்படியே ஒன்றையே பார்க்குற மாதிரியே இருக்குது. உன்னைய முதல்ல நாங்கள் இப்படி தான் வாங்கினோம், நீயும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்த. அப்படியா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. பக்கத்தில் நிற்கிற சுகாக்குமே அந்த ஞாபகம் வந்து வந்திருக்கோம். சுகா, சுபின் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்டா, அவன் இப்போ மயக்கத்தில் இருக்கான், ஆரம்பம் இருக்கான், பக்கத்தில் பார்த்துப்பான்.
இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். சுபினுமே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. பேபியை கையில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கிறாரு. அவரால் சுத்தமாக முடியல. இதை பார்த்துட்டு இருந்த ஜெஹோப் தான், பேபி என்கிட்ட கொடு, நீ தூங்கு அப்படி சொன்னால் தான் பேபி தூக்கி ஜெஹோப் கையில் கொடுத்துட்டு அவர் டக்குன்னு படுத்துட்டாரு. பார்த்தியா உங்கள் மாமா அவ்வளோ டயர்டாக இருக்கா போல இருக்கு, கெட்டோன்னே கொடுத்துட்டா. இப்படியே மாமாவை தொல்லை பண்ணுவேன், நைட்டுக்கெல்லாம் தூங்கினா என்ன அப்படி சொல்லி பேபிகிட்ட பேசிட்டு இருக்காரு. அது நல்லா கண்ணு கொட்டை கொட்டை முழிச்சிக்கிட்டு ஜெஹோப் பேசுகிறதுக்கெல்லாம் அது வந்து அப்படியே ஜெஹோப் பேசுகிறதுக்கெல்லாம் அது அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸ்மைல் பண்ணுறத பாரு அப்படியே மம்மா மாதிரியே அப்படி சொல்லிட்டு அவருடைய ஹெட்டை வச்சு பேபியோட ஹெட்டில் லைட்டாக இடிக்கிறாரு. அது அப்படியே வலிக்கும்ல, அது அப்படியே கண்ணை அப்படியே சிமிட்டிட்டு ஜெஹோப் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசுகிறது சுபினோட காதில் வந்து விழுகுது. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்ருக்கிறாரு. இப்படியே தான் மந்த்ஸ் வந்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கோம். வீட்டுக்கு நியூவாக ஒரு பேபி வந்ததில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக ஜிமீன் எந்நேரமும் பேபி கூட தான் இருப்பார். காலேஜ் போயிட்டு வருவார், அதோட பேபி கூட தான் இருப்பார். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. ஜிமினோட ஃபேஸில் இருக்க அந்த சந்தோஷத்தை பார்த்து தான் இவங்க பிரதர்ஸ் 3 பேருக்குமே நிம்மதியாக இருக்குது. நல்ல வேலைடா, இவன் சக்குக்க மறந்துட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்ருக்க ஜின் அப்புறம் டயங் தான் மாறி மாறி மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. இப்போ டயங் கிட்ட போய், ஏன் ஜின் ஜிமினோட மூஞ்சியை பார்த்தா அவன் ஜங்குக்க மறந்துட்டானா என்ன அமைதியாக இருக்கீங்க சொல்லுங்கள், ஏன் உனக்கு தெரியாதா உன் மனசில் என்ன இருக்குன்னு? அப்படியே அந்த முட்டா பையனுங்களுக்குலாம் அது தோணவே மாட்டேங்குது. நமக்கு தோன்றது ஏன் அவனுங்களுக்கு தோண மாட்டேங்குது? டேய் எதுக்குடா கத்துற? ஜிமினே அமைதியாக இருக்கான், நம்மளும் அமைதியாக இருக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே டயாங்க்கு தான் கட்டுப்பாகுது. லூசு பயல்களா அப்படின்ட்டு அவருமே அவருடைய ரூமுக்கு வந்து போயிடுறாரு. வெளியே ஜிமின் அவ்வளோ ஸ்மைல் பண்ணாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அவருடைய ரூமுக்கு போனோடனே அவருடைய ரூமுக்கு போய் அந்த டோரை லாக் பண்ணோடனே அப்படியே ஒரு ஃபேஸில் இருக்க ஸ்மைல்லாம் போயிடுது. அமைதியாக போய் அவருடைய பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. இப்படியே தான் டேஸஸ் வந்து போயிருந்துருக்கோம். டேஸஸ்ன்னு சொல்கிறத விட வருஷங்கள் வந்து போயிருந்துருக்கோம். இப்போ நம்ம சுபின் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய காலேஜ் எப்படியே தட்டு தர மாதிரி முடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து அவர் எதுவுமே படிக்கலை. பேபியை பார்த்துக்கிறது அவருக்கு பெரிய வேலையாக இருக்குது. ரொம்ப சேட்டையாக இருக்குது, துருத்துருன்னு இருக்குது. எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் பேபிக்கு ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்கும். அப்படி கணக்கு பண்ணோன்னா ஜங்குக்கும் ஜிமினும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவருடைய காலேஜ் முடிஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கப்புறம் வந்து அவர் ஹையர் ஸ்டடி பண்ணுறாரு. சுபினே கூப்பிட்டுருந்துருப்பாரு, இவனை வச்சுக்கிட்டா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சுபின் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜின்னு தான் பார்க்குறோம். ஜின் வேகமாக ஓடியாந்த அப்போ ஜெயோப்போட பேபி தான் தூக்குறாங்க. என்னடா இப்போ எதுக்கு இப்படி வந்து விழுந்த? பெரியம்மா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுது. ரொம்ப க்யூட்டாக பேசுது, செல்லம் அப்படின்னு சொல்லி ஜின் என்ன பண்ணாங்க அதோடைய சீக்ஸில் போய் கிஸ் பண்ணுறாங்க. பெரியம்மா எனக்கு வலிக்குது, அதுக்கு எனக்கு ஸ்கூலுக்கு நோனோ அப்படின்னு பிச்சு ஒழுங்கு மாதிரி ஸ்கூல் கிளம்ப அப்படின்னு சொல்லி பின்னாடி சூபி நின்றுட்டுருக்கிறாரு. ஜின்மா அப்படின்னு சொல்லி ஜின்னை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்குது. எதுக்கு பேபி திட்டிகிட்ருக்க நீ? அதான் குழந்தைக்கு அடிபட்டுருக்கல, அது நடிக்குது ஜீன், அதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அச்சச்சோ பேபி நடிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வராரு. ஜிமினை பார்த்தோம் அப்படின்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ இன்னும் அழகாக க்யூட்டாக இருக்கிறாரு. ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில் வந்து வந்திருக்கிறாரு. என்ன ஜிமின் ரெடி ஆகிட்டியா? ஆஹா ரெடி ஆகிட்டா. சுபின் பேபி தான் சொல்கிறாள, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஸ்கூல் வேலைன்னா என்ன ஆக போகுது, குழந்தைய அழுக வைக்காதா? ஆமாம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சரிப்பா நீ சொல்லிட்டல, அவனை நான் ஸ்கூலுக்கு அனுப்பலை, சந்தோஷமாடா அப்படின்னு சொல்லிட்டு சுபின் அங்கேருந்து போயிடுறாரு. ஜாலி 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 ஜாலி. ஜிமின் அது எப்படி நீ சொல்கிறது மட்டும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க? ஏன் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் கேட்காம இருப்பேனா? அப்புறம் ஏன் நீ எப்போ பார்த்தாலும் எதிரோ ட்ராமா பண்ணிகிட்டே இருக்க? ஸ்கூல் போனால் தானே படிக்க முடியும். நான் இப்போ சின்ன பாப்பா தானே, இவ்வளோ சீக்கிரம் நீ ஸ்கூலில் கொண்டு போய் விட்டா நான் பாவம் இல்லையா அப்படி சொல்லி பாவமாக வச்சுக்கிறான். குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கிறான். ஜின்னோட பேபி டேங்கோட பேபி எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு. டேங்கும் ஜின்னும் வந்து பேபிங்களை கூட்டிகிட்டு அவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க. இப்போது ஆரம் அப்புறம் சுகா ஜிமினை வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க் வந்து போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஜெஹூப் வந்து கிளம்பியாச்சு. இப்போ வீட்டில் யார் இருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா சுபின் அப்புறம் சுபினோட பேபி தான் வந்து இருக்காங்க. ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஆரம் அப்புறம் ஜின்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்ன வரைக்குமே அவங்க பேசிக்கிட்டதே கிடையாது. ஜின்னும் ட்ரை பண்ணதில்லை, ஆரமும் ட்ரை பண்ணதில்லை. இந்த பக்கம் டேங் அப்புறம் சுகாவை பார்த்தோம் அப்படின்னா சுகா எதுனா ஒன்றா 2 வார்த்தை வந்து பேசுவார். இருந்தாலும் டேங் அதுக்கு டைரெக்டான ரிப்ளை எதுவுமே பண்ண மாட்டார். எதனா சண்டை போடுற மாதிரி பேசி விட்டு போவார். இவங்க 2 பேருக்கும் உடால மின்தா கடந்து சரியான அடி வாங்குவார் டயங்கிட்ட. என் மேலே கோவம் வந்து என்கிட்ட பேசும் சரியா? நீங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் தான் உங்கள் மேலே கோவமாக இருக்கணும். இப்போ இதுக்கு நீ குழந்தைய அடிச்சிட்டு இருக்க, நீ என் குழந்தை மேலே கையை வச்ச, உன் குழந்தையா? அது எனக்கும் தான் குழந்தை, நான் அடிக்க தாண்டா செய்வேன் அப்படி சொல்லி மறுபடியும் ஒரு அடி வச்சுட்டு போயிட்டாரு. டாடா இதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு. மீன் தான் இப்போ வளர்ந்துட்டாரு இல்லையா? அப்போ அவருக்கு வந்து ஒரு 3 வயசு இருக்கும். இப்போ அவருக்கு 7 வயசு ஆகுது.
இந்த மம்மாவும் டானா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஞ்சி போயிடுவார். இங்கே இவங்க 2 பேரும் தான் இப்போது நம்ம ஆரமோட பேபியை பார்த்தோம் அப்படின்னா, ஆரமோட பேபி வந்து கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். உனக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ மீன் போய் பக்கத்தில் உட்காருவார். அந்த கேர்ள் பேபிக்குமே இப்போ 7 வயசு ஆகும் இல்லையா. உன் மம்மா வந்து அப்பப்போ சண்டை போடுற மாதிரி சுகா சித்தப்பாட்ட பேசுகிறாங்க. ஆனால் என் மம்மாவோட அடவை பேசவே மாட்டாங்க தெரியுமா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது லீச்சின் தான் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டாரு. அவருக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும். இப்போ நம்ம அப்படியே காரில் தான் பார்க்குறோம். யாரோடைய கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம டயங்கோட கார் தான். அவர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டே இருந்திருப்பார்ல. இப்போ சடனாக அப்படியே பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னாச்சு டயங், ஏன் இப்போ கார் அப்படி சடனாக ஸ்டாப் பண்ண, யாரோ முன்னாடி விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது ஜின் அப்படின்ட்டாரு. யாரா, எனக்கு அடிபட்டுருக்குமா என்ன தெரியலையே, இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயங் கீழே இறங்குறாரு. ஜின்னுமே இறங்குறாங்க. நீங்களாம் காரில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபிங்களா, யார் இது, யாருக்கும் அடிபட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. இப்போ பின்னாடி இருந்து மாமா மாமான்னு சொல்லி சத்தம் கேட்குது. 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு 6-7 பேர்கிட்ட நிற்கிறாங்க. பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் போட்டு மாஸ்க்லாம் போட்டு அப்படியே மூஞ்சி வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி விழுந்திருப்பான்ல அவன் இப்போ ஒரு நைஃப் எடுத்து டேங்கோட கழுத்திக்கிட்டு தான் வைக்கிறான். ஜின் பயந்து போய் யாரா நீங்கள், என்னடா பண்ணுறீங்க, அமைதியாக போய் காருக்குள்ளே ஏறுறீங்க, இல்லைன்னா இது எடுத்து அவன் கழுத்தை அறுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். ஜின் இப்போ நேராக போய் சைலண்டாக காரில் போய் ஏறிட்டாரு. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா குழந்தைங்க, இந்த பக்கம் பார்த்தா டயங்கோட கழுத்தில் கத்தி வச்சிட்ருக்காங்க. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அப்படியே சூபின் அப்புறம் குழந்தைக்கிட்ட தான் பார்க்குறோம். 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. காலிங் பெல் அடிச்சிட்டு சத்தம் கேட்குது. இப்போ தானே எல்லோரும் போனாங்க, மறுபடியும் யார் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேபி தூக்கிட்டு தான் இப்போ டோரை அப்படியே திறக்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுபின் என்ன பண்ணுறது, அந்த டோரை சாத்தலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் 2-3 பேர் சேர்ந்து அந்த டோரை சாத்த விடாமல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம சுகா அப்புறம் ஆரம் செய்து தான் பார்க்குறோம். ஆரம் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் சீட்டில் சுகா உட்காந்துருக்கிறாரு. பின்னாடி வந்து ஜிமினோட காலேஜுக்குமே கொண்டு வந்து விட்டாச்சு. பாய் ஹயாங் அப்படி சொல்லி பொதுவாக வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து இறங்குறாரு. ஆரம் தான் பாய் ஜிமின், பார்த்துக்கோ, ஈவினிங் வரோம் பிக்கப் பண்ணுறதுக்கு, ஓகே ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாரம்மே காரை எடுத்துட்டாரு பாய் சொல்லிட்டு. சுகா ஜிமினை தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுகா வந்து இன்னமும் ஜிமின் கிட்டே பேசவே இல்லை. இருந்தாலும் மார்னிங் ஆனால் ஜிமின் வந்து எல்லாருக்கும் பொதுவாக குட் மார்னிங் வந்து சொல்லிடுவார். அந்த குட் மார்னிங்காக நம்ம சுகா வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் இந்த 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் சுகா ஜிமின்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. காரோட அந்த சைட் மிரர் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம சுகா வந்து ஜிமினை பார்க்குறாரு. ஜிமினும் அப்படி தான் சுகா வந்து பார்த்துட்ருக்கிறாரு. ஆரம் காரை ஸ்டாப் பண்ணு, என்னடா ஆச்சு, ஸ்டாப் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. யாரோ ஒருத்தன் ஜிமின் கிட்ட என்னமோ ஒன்று கேட்டுட்ருக்கான். அது யார், இது யாரா அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. யாரோ அட்ரஸ் எதுவும் கேட்குற மாதிரி இருக்கு, இல்லைடா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்க மாதிரி இருக்குது, காரை திருப்பு அப்படி சொல்லும் போதே இப்போ ஆரம் வந்து காரை திருப்புறாரு. இவங்க காரை திருப்புறதுக்கும் அந்த சைடு ஜிமினை பார்த்தோன்னா யாரோ நீங்கள் விட்டுங்கடா அப்படி சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு 4-5 பேர் ஜிமினை பிடிச்சி அப்படியே காரில் ஏற்றுறானுங்க. ஆரம் நான் சந்தேகப்பட்டு சரிதான், அங்கே பாரு ஜிமினை யாரும் காரில் ஏற்றிட்டு போகிறாங்க, என்னடா சொல்கிற அப்படி சொல்லி ஆரம் பாய்ந்துட்டு அந்த காரை செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுறாரு. அந்த கார் அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ நம்ம அப்படியே நம்ம ஹீரோ சைட் நம்ம ஜங்குக்கை தான் பார்க்குறோம். ரொம்ப 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 பிஸியாக இருக்கிறாரு. பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாரு. இந்த 4 இயர்ஸில் அவங்களுடைய கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி எட்டியிருக்கு. அவங்க கிராண்ட்பா கம்பெனி மட்டும் கிடையாது, அவங்க அப்பாவோட கம்பெனியும் தான். எதுலேயுமே அவர் தோத்ததே கிடையாது, எல்லாத்தையுமே ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார். இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு பக்கம் காய், இன்னொரு பக்கம் சைனீஸ். இப்போ நம்ம ஜங்குக் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. முன்னாடி வந்து காய் அப்புறம் சைனீஸ் தான். நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காயோட மொபைல் வந்து ரிங் ஆகுது. யாரா அப்படி சொல்லி சைனீஸ் கேட்குறாரு. தெரியலையே அப்படின்னு இப்போ காய் மொபைல் எடுத்து பார்க்குறாரு. இவனா அப்படின்ட்டு அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறாரு. என்னடா ஏதோ ப்ராப்ளம், என்னடா சொல்கிற, நிஜமாவா, கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீட்லேருந்து அப்படி எழுந்திரிச்சிட்டாரு. காய் எழுந்திரிச்சோடனே இங்கே சைனீஸ் அப்புறம் ஜங்குக் 2 பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ காய் பேசிகிட்டே தான் சரி நீ பை நான் சொல்கிறேன் இப்போ அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. என்னடா யார் பேசுனா, பாடி கார்டு சங் தான் பேசினார். பாடி கார்டு சங்கா, என்னாச்சு ஜிமினுக்கு, என்னாச்சு, ஜிமினை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. ஜிமினா யார் தெரியலடா, அவங்களாம் பின்னாடி எதாவது ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாரு. என்னோட யோசிக்கிறேன், அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான்ல, ஆமாடா வந்து 1 வீக் ஆகுது, கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக போகிறாரு. பின்னாடியே நம்ம காயப்புறம் சைனீஸ் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பழைய குடோன் மாதிரி தான் இருக்குது. அதில் ஜின், சூபின், குழந்தைங்க, டயாங் எல்லாருமே அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ டயாங் தான் அப்படியே கத்துறாரு. இதை பாரு, இதுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லை, அவனை விட்டுரு சொன்னால் கிளம்புனை விட்டுரு. எது சம்மந்தம் இல்லையா, எல்லாமே சம்மந்தமாக தான் இருக்குது, எனக்கு தெரியும், நீ தானே டயாங்
எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இவன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் உங்கள் எல்லாருக்கும் முக்கியமானவனை எதனா பண்ணால் உங்களுக்கு வலிக்கும் தானே. இதை பாரு, உன் மேலே இந்த கையிடும் அப்படி சொல்லிட்டு ஜின் கத்துறாங்க. பத்தியா நான் சொன்னேன்ல, இவனுக்கு எதுனான்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப துடிச்சு போயிடுவீங்களா. முக்கியமாக உங்கள் அண்ணனுங்க, அதோட முக்கியமாக அந்த ஜேகே. என்ன பாப்பா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்றான். அவன் ஏறி ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, அதில் உட்காந்துருக்கான். முன்னாடி சேரில் நம்ம ஜிம்னை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவன் முன்னாடி நைஃபை வச்சு பேசிகிட்டு இருக்கான். இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும்? இதை பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இனி எதுனா பண்ணிக்கோ. அவனையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் விட்டு, குழந்தைங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ப்ளீஸ், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இனி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்படியா, உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து டேங்கிட்ட தான் போகிறான். அவனுடைய கையில் வச்சுருக்க நைஃபால் டயங்கோட ஹெட்டில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி வந்து இப்போ நெக்கிட்ட தான் அப்படியே ஸ்டாப் ஆகுது. டேங்க் அப்படியே பயமாக இருக்குது. அப்படியே கல் பண்ணிக்கிட்டே அவனை தான் பார்த்துட்ருக்கான். டேங்கோட கை பின்னாடி வந்து கட்டி போட்டு வச்சுருக்கு, ஒரு தூண் மாதிரி இருக்குது, அதில் தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் குழந்தைங்கள்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்றா கயிறை கட்டி அப்படியே ஒன்றா உட்கார வச்சுருக்காங்க. அதில் சுபினோட குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இப்போது லீச்சின் தான் பாலு வந்துட்டான். பயப்படாத அப்பா, சித்தப்பா எல்லோரும் வந்துடுவாங்க, சொன்னால் கேளு. அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா, ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்லி தேம்புது. சுபினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது குழந்தை இல்லையா. லீச்சின் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ மின் ரொம்ப பயப்படுறான். ஏன்னா டயங்கோட நெக்கிட்ட தானே அந்த நைஃப் வச்சு நின்றுட்டுருக்கான். மம்மா மம்மா அப்படின்னு சொல்கிறான். சத்தமாக கூட கூப்பிட மாட்டான். சத்தமாக கூப்பிட்டான்னு சொன்னால் மம்மாவை எதனா பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அப்படியே சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருக்கான். இப்போது லீஜின் நம்ம ஜின்னோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான், மின்னோட ஹேண்டை பிடிச்சி ஒன்றா அக்கத்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்போல்லாம் வந்துடுவாங்கடா, நம்பிக்கை இருக்குது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கே வந்திருப்பேன், அவ்வளோ தைரியம் உனக்கு. இப்போ லைட்டாக டேங்க் ஸ்மைல் பண்ணிவிட்டு, உன்னோட இடத்துக்கு வந்தால் தானே உன்னைய பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அதனால தான் வந்தேன் அப்படி சொல்லும்போது அப்படியே ஒரு கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்திருக்கும். என்னன்னு சொன்னால் அந்த நைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டயங்கோட நிற்கலாம் இறங்குது. எல்லாருமே கத்துறாங்க. இப்போது அவன் தான் அமைதியாக இருக்கணும், சத்தம் வந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் உன் கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படி சொன்னோன்னே எல்லோரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. நீ உன் புருஷனை ரொம்ப லவ் பண்ணுறியோ, அவனால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்கு தானே நீ உள்ள புகுந்து இறங்கி கண்டுபிடிச்ச. கொஞ்சம் விட்டுருந்தா உன் உயிர் போக கூட சான்ஸ் இருந்திருக்கும். உன் உயிரை பற்றி கூட நீ கவலைப்படலடா. பார்த்துக்கணுங்க டே, அவன் புருஷனை அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் போல இருக்குது அப்படி சொன்னேன். அங்கே இருக்கிறவனுங்களாம் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. அச்சச்சோ பிளட் வருதே அப்படின்றான். கழுத்துலேருந்து அப்படியே பிளட் வந்திருக்கும். இப்போ ஜிமின் தான், இதை பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்க பண்ணது தப்பு தான், சாரி. அப்படி பார்த்தா நீங்கள் பண்ணதும் தப்பு தானே. ட்ரக்ஸ் சேல் பண்ணுறதுலாம் எவ்வளோ ஒரு இல்லீகலான விஷயம். இதனால் எத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உயிரே விட்டுருக்காங்க, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்படி பார்த்தா நீங்கள் பண்ணது தப்பு தானே. அச்சச்சோ பாப்பா, நாங்கள் பண்ணது தப்பா, ஆனால் எங்களுக்கு அது ஒன்றும் தப்பாக தெரியலையே அப்படின்ட்டு இப்போ டயங்கிட்ட வந்து ஜிமின் கிட்ட தான் போகிறான். உன்னோட பேர் என்னடா? ஜிமின் சார் அப்படி சொல்லி பக்கத்தில் ஒருத்தன் பின்னாடி கை கட்ட மாதிரி நின்றுட்டுருக்கான். ஜிமின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் என்னமோ தெரியல அந்த ஜங்கு கொனையை அவ்வளோ லவ் பண்ணுறான் போல இருக்குது. ஜங்கு கூட பேர் கேட்டோடனே அங்கே ஜிமினோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்கியிருக்கும். 4 இயர்ஸ் கழிச்சு ஜங்கு கூட பேரை வந்து கேட்குறாரு. அச்சச்சோ எதுக்குடா பாப்பா அழுவுது? அண்ணா அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுண்ணா. பிரேக்கப் ஆயிடுச்சா? யாரா சொன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பேசிக்கிறாங்கண்ணா. விசாரிச்ச வரைக்கும் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னடா நீ சொல்கிற பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு? இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஜங்குக்கோட பாடி கார்டு எப்போவுமே ஜிமினோட சேஃப்டிக்காக பின்னாடி வந்துட்டுருக்கான்னு சொல்கிறான். இப்போ நீ சொல்கிறத நம்புறதா இல்லை அவன் சொல்கிறத நம்புறதா? என்னடா நீ போய் சொல்கிறியா என்ன? அண்ணா இல்லைண்ணா, எத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன் அந்த ஜங்குக்கோட பாடி கார்டு ஜிமின் எங்கே போனாலும் பின்னாடி போகிறத நானே பார்த்துருக்கேண்ணா. அப்போ என்னடா இவன் பிரேக்கப் ஆயிடுச்சுன்றான், அதுவும் உண்மைதானா? என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்றான். அவன் கையில் வச்சுருக்க கத்தியை வச்சு தலையில் அப்படியே சொல்லிடான். ஆனால் பார்த்தேண்ணா, இதெல்லாம் நானே பார்த்துட்டேண்ணா. ரொம்ப இவன்கிட்ட கேட்பான், பாப்பா உனக்கும் இந்த ஜங்குக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு தானே, அப்புறம் என்ன உன் பின்னாடி பாடி கார்டெலாம் அனுப்புகிறான்? ஒருவேளை நீ வேணாம்னு சொல்லி வந்துட்டியோ என்ன? பாரு, நீ வேணான்னு சொன்னால் கூட உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான் பாரு, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி பாடி கார்டை வச்சுருக்கான்.
அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா பாப்பா, 4 வருஷம் தானடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பக்கத்தில் நிற்கிறவனா ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். இது ஜிமினுக்கு மிகப்பெரிய ஷாக்கு தான். ஜங்குக்கா பாடி கார்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன பாப்பா நீ யோசிக்கிற பார்த்தா உனக்கே தெரியாது போல இருக்க. இது பாருங்கள், இந்த பாப்பாலாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இது பாப்பான்னு கூப்பிடக்கூடாது. பார்க்குறதுக்கு நல்லா பாப்பா மாதிரி தானே இருக்க. அது என்ன உன் அண்ணனுங்க மட்டும் கூப்பிடலாமா என்ன? நான் கூப்பிடக்கூடாதா? எங்கள் அண்ணனுங்க கூப்பிடலாம், நீங்கள் கூப்பிடக்கூடாது. நீ ரொம்ப பேடு. நீ தப்பான விஷயம்லாம் பண்ணுற. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ இன்னும் தப்பு தான் பண்ணிகிட்ருக்க. என் அண்ணங்களுக்கு தெரிஞ்சது நீ ஆஃபில் தான். உன் அண்ணங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? நேரம் உனக்கு தெரிஞ்சிருந்துருக்கும் என்ன பிடுங்குறான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். அந்த போலீஸ்காரன், அந்த வக்கீல், இன்னொருத்த யார், அந்த டாக்டர் தானே. அந்த டாக்டரால் தான் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு. அப்புறம் உன் பின்னாடி பைத்தியமாக இருக்கான் பாரு அந்த ஜங்குக், என்ன பிடுங்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். வரட்டும், அவனுங்களுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டேய் அதை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படி சொன்னேன். இந்த பக்கம் எல்லாருக்கும் பயமாக இருக்குது, என்ன எடுத்துகிட்டு சொல்கிறான் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு ட்ரக்ஸ் பொட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு வரான். இந்தாங்கண்ணா அப்படி சொல்லிட்டு அவன் கையில் வந்து கொடுக்குறான். என்ன சொன்ன? ட்ரக்ஸ் ரொம்ப மோசமான விஷயம் இல்லை? நிறைய குழந்தைங்க இதனால் செத்து போகிறாங்கல்ல. இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? அப்படியே சொர்க்கத்தையே காட்டும் தெரியுமா அப்படின்ட்டு அவன் கையிலே போட்ட ஒரு மாதிரி பண்ணுறான். பா செம்மையாக இருக்கு. நீ ட்ரை பண்ணுறியா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டேய் என்னடா பண்ணுற? ஏய் இதை பாடுறா அப்படி சொல்லிட்டு இங்கே மாற்றி மாற்றி ஜின் ட்ரையான் சுபின் 3 பேரும் கத்துறாங்க. இப்போ தான் சொன்னேன் கத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. டேய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வாடா அப்படி சொன்னேன்னா இப்போ வேகமாக போய் அங்கே லீஜின் கையில் வச்சுருந்துருப்பான்ல குழந்தை, அந்த குழந்தைய அப்படி தூக்கிட்டு போகிறான். சுபினோட குழந்தைய என்ன பண்ண போகிற? ஏய் குழந்தைய எதுவும் பண்ணாது, அது அது குட்டி பாப்பா. அந்த குழந்தைய எதுவும் பண்ணக்கூடாதுன்னா யாரும் வாயை திறக்கக்கூடாது. சுபினோட குழந்தை அப்படியே கத்திக்கிட்டே இருக்கு. கன் எடுத்து வாயில் வைடா அப்படி சொன்னோன்னே ஒருத்தன் கன் எடுத்து அந்த பேபியோட வாயிலே வச்சிட்டான். அது பயந்து போய் அப்படியே தான் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிது. பார்த்தியா அந்த குழந்தைக்கு கூட தெரியுது கத்துனா ஷூட் பண்ணிடுவோன்னு. இப்படி அமைதியாயிடுச்சு பார்த்தியா? இப்போ உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். யாராவது வாயை திறந்தீங்க அந்த குழந்தையோட மூளை செதறிடும். சுபினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெஹோ ஜெஹோ எங்கே இருக்க நீ? ஜெஹோ பாப்பா பார்க்க கஷ்டமாக இருக்குடா, எங்கே இருக்கா அப்படி சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இப்போது ஜிமின் கத்த மாட்டோம், குழந்தை எதுவும் பண்ணாத அப்படியா பாப்பா? குழந்தைய எதுவும் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே டச் பண்ணுறான். ஒரு மாதிரி அப்படியே அந்த நெக்கிட்டெல்லாம் அப்படியே டச் பண்ணுறான். ஜிமினுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? கையில் வேற கட்டி போட்டு வச்சுருக்க. நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. வெரி குட், என்ன சொன்னாலும் பண்ணுவேன்ல, பயப்படாத, பெருசாலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த ட்ரக்ஸ் இருக்கு பார்த்தியா, இதை நீ எடுத்துக்கணும். ட்ரக்ஸா என்னால் முடியாது அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. முடியாதா? இதை நீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கியா? எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே சொர்க்கமே தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும்டா. ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். இல்லை என்னால் முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னால் முடியாது. டேய் நீ தான் சொன்ன நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு. இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யலைன்னு வச்சுக்கவேன் அப்படின்ட்டு அவனுடைய பார்வை இப்போ பாப்பா கிட்டே போகுது. ஜிமின் கிட்டே வேறு வழி இல்லை. வேணா ஜிமின் வேணா சொன்னால் கேளு அப்படின்ட்டு பின்னாடி இருந்து டேலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்றாரு. அவருக்கு மனசே இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா ஜிமினுக்கு அப்படியே தலைலாம் கிருகிருன்னு இருக்கு. அந்த ட்ரக்ஸை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. சூப்பர், ஃபேமிலி மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க போல இருக்கே, முக்கியமாக குழந்தைங்க மேலே. சரி இப்போது நெக்ஸ்ட் போகலாமா? அதான் நீ சொன்னதை செஞ்சுட்டேன்ல, அப்புறம் என்ன? இன்னும் நிறைய இருக்குடா. உன் அண்ணனுங்க அப்புறம் உன்னுடைய அந்த எக்ஸ் அவங்களாம் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும்ல. அது வரைக்கும் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், என்னடா சொல்கிறீங்க? ஆமாண்ணா அப்படி சொல்லி எல்லாம் சொல்கிறானுங்க. பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒன்றும் கிடையாது, நீ போட்டிருக்க பார்த்தியா இந்த ஷர்ட், இதை நீ ரிமூவ் பண்ணணும் அப்படி சொன்னோன்னா ஜிமினை ஒரு நேரம் தலையில் கை வச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. என்னென்னா அவனுங்க வந்து கட்டை வந்து அவுத்து விட்டுருப்பானுங்க. இப்போ ஜிமின் அப்படியே எந்திரிக்க முடியாமல் எஞ்சி நின்றுட்டு இருந்துருப்பாரு. தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும், போது தலைக்கு ஏறுது அவருக்கு. இப்போ இந்த மாதிரி இவன் சொன்ன உடனே ஜிமின் அப்படியே செம்ம ஷாக்காக அந்த லியை தான் பார்க்குறான். ஏய் என்ன இவ்வளோ ஷாக் ஆகுற? இப்போ நான் என்ன சொன்னேன்? என் கூட வந்து நான் மேக் அவுட் பண்ண சொன்னேன், அப்படிலாம் சொல்லல. இந்த ஷர்ட்டை தானே ரிமூவ் பண்ண சொன்னேன். பசங்களுக்கு வேறு போர் அடிக்குதுப்பா, இன்னும் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகலைல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. இல்லை என்னால் முடியாது ப்ளீஸ் அப்படி சொல்லி அவர் போட்டிருக்க ஷர்ட் அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ ஜிந்தா இதை பாருங்கள், எதாக இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்,
இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஜிமினுக்கு எதுனா ஒன்றா அது உங்கள் பிரதர்ஸால் தாங்க முடியாது. அதுதானே எனக்கு வேணும் அப்படின்ட்டு இப்போது அவனுடைய டோனே மாறிடுச்சு. அது அந்த டேபிள்லேருந்து அப்படியே எகிறி குதிக்கிறான். அதுதான் எனக்கு வேணும். ஜிமினுக்கு ஒன்றுனா அவனுங்க 4 பேரால் தாங்க முடியாதாமே. அதுதான் எனக்கு வேணும். நான் பார்க்கணும். அவனுக்கு வந்து பார்க்கும்போது ஜிமின் ட்ரெஸ் இல்லாமல் நிற்காது. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பிடிக்காதுல்ல. எவனோ ஒரு பையன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு சாக போகிறான்னு சொல்லி அவனை காப்பாற்றுறதுக்காக அண்ணன் தம்பிலாம் அப்படியே துடிச்சானுங்க. இன்றைக்கி கூட பிறந்தோட தம்பியோட நிலமையை பார்த்து அவனுங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும்டா. இதை பார், இன்னும் உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம். நான் 3 எண்ணிற்குள்ளாட்டியும் உன்னுடைய ஷர்ட்டை நீ ரிமூவ் பண்ணலை, இந்த குழந்தையோட மூளை சதறிடும் பார்த்துக்கோ. இந்த ஊர் குழந்தையோட நான் நிப்பாட்ட மாட்டேன். இங்கே இருக்க பற்றியா எல்லா குழந்தையோட உயிரும் உன்கிட்ட தான் இருக்குது. நீ மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த குழந்தைங்களோட சேர்த்துட்டு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீ விட்டுருவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லும் போதே அவன் 1 அப்படின்ட்டு அந்த டேபிளில் ஏறி உட்காந்துட்டான். ஜிமின் அவருடைய ஷர்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறாரு. இப்போ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 அப்படின்றான். ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே கண்ணு அப்படியே டியர்ஸாக வருது. இப்போது அந்த டைட்டாக பிடிச்சிருந்தார்ல அதை அப்படியே லூஸ் பண்ணுறாரு. இப்போ அவன் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ரெடியாக இருந்துக்கடா அப்படின்ட்டு அந்த குழந்த மவுத்தில் வந்து கன் வச்சுருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வந்து சொல்கிறான் ரெடி தானா அப்படின்ட்டு அந்த கன்னை அவன் வந்து 2 ஹேண்டால் அப்படியே பிடிக்கிறான். ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இப்போ அப்படியே அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அண்ணா கண்டிப்பாக இவனை நீங்கள் உயிரோட விட மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வேறு வழி இல்லைண்ணா. சாரி ஜங்குக்கா அப்படின்ட்டு அவருடைய ஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே தூக்குறாரு. இங்கே ஜின், சூபின், டயாங் 3 பேரும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லீஜின் 2 குழந்தைங்கள அப்படியே வச்சிட்ருக்கிறாரு இல்லையா, அவருடைய ஹேண்டால் குழந்தைங்களோட கண்ணை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவருடைய கண்ணமே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாருடைய கண்ணில் வந்து அப்படியே டியர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஷர்ட் அப்படியே மேலே தூக்குறாரு. ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை ஜிமின். டேய் செம்மையாக இருக்காளா, செம்ம அழகாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிறது எல்லாமே ஜிமினோட காதல் விழுகுது. அப்போ கூட ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஜிமின் அவருடைய டிஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே தூக்குறாரு. திடீர்னு கன் ஷூட் பண்ணுற சத்தம் கேட்குது, யாரோ அலற சத்தம் கேட்குது. இப்போ ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் அப்படின்றாரு. ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு கையில் கன்று, இன்னொரு கையை ஜிமினோட கையை அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஷர்ட்டை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றாமல் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கிறாரு. இப்போது அந்த பக்கம் லியோட பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே கத்துறாங்க. டே எதுக்கூட கொத்துனீங்கன்னா சுற்றுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம காய் அப்புறம் சைனீஸ் தான் நின்றுட்டுருக்காங்க. அவ்வளோ பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க, ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ்லாம். அந்த லீ அப்படியே கையை உதறான், கையிலேருந்து அப்படியே பிளட் வருது. ஜங்குக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே ஷூட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாட்டியுமே ஜங்குக்கு அவனை அப்படியே ஷூட் பண்ணிடுறாரு. ஜிமின் அப்படியே அலறி ஜங்குக் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி இங்கே ஜிமின் கத்துனோடனே அந்த பக்கத்தில் இருந்து சுகா வந்துட்டாரு. ஜங்குக் என்ன பண்ணுற நீ, இப்போ எதுக்கு அவனை ஷூட் பண்ணாமல் மறுபடியும் இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ள போகிறீங்களா? அப்படி தானே போன வாட்டியும் பண்ணீங்க. 4 இயர்ஸ் கழிச்சு அவர் ரிட்டர்ன் வந்து ஃபுல் ஃபேமிலியை தூக்கி குழந்தைங்க வச்சுருக்கான், மறுபடியும் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ள போகிறீங்களா? எப்படி உள்ளே போனாலும் அதே மாதிரி வெளியே வருவான், யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், அதனால தான் ஷூட் பண்ணேன் அப்படின்ட்டு மறுபடியும் அப்படியே கன்னை வந்து அந்த லீ மேலே பாயிண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து கையில் அந்த கன் வச்சுருக்க கையில் ஷூட் பண்ணியிருப்பாரு, இன்னொரு வாட்டி இன்னொரு ஹேண்டில் ஷோல்டர் கிட்ட வந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. இப்போ அவன் கீழே விழுந்து கிடக்கான், அப்படியே பிளட்டு வந்து வடியுது. மறுபடியும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கன்னை வந்து அவன் மேலே பாயிண்ட் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படின்ட்டு இப்போ சுகா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுற நீ, அவன் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படி சொல்லி ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பம் அங்கே தானே இருப்பார், அவர் ஜின்னு தான் பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க ஜின் அப்படின்ட்டு நம்ம சுகா தான் கேட்குறாரு. அவன் பேசின பேச்சுக்கும் அவன் ஜிமினை என்னென்ன பண்ணால் தெரியுமா, அதுக்கு அவன் உயிரோடே இருக்கக்கூடாது. ஜின் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது, ஜங்குக் பண்ணுறதுல தப்பே இல்லை, இவனுக்கு இப்படி தான் நடக்கணும். என்ன பேசிகிட்டு இருக்க, இதாக இருந்தால் சட்டப்படி தான் பண்ணோம் அப்படி சொல்லி ஜெஹூப்மே வந்துருந்துருப்பாரு. சட்டப்படி தானே தூக்கி வச்சிங்க, இப்போ அவன் வெளியே வந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அப்படி சொன்னது தான். இப்போது ஜெஹூப் எல்லாருமே குழந்தைங்கள வந்து நோட் பண்ணுறாங்க. முன்னாடி ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம லீஜின் அப்புறம் வந்து மின் அப்புறம் ஜூனா பாப்பா இருக்குது. இப்போ ஜெஹூப் வந்து தேடுறாரு, டாடா அப்படி சொல்லி பின்னாடி வந்து வாய்ஸ் கேட்குது. அவர் நோட் பண்ணியிருக்க மாட்டார். வந்த உடனே பார்த்தா சைனீஸோட கருத்தை அவ்வளோ டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு பயத்தில் அவங்க டாடாவை கூப்பிடுது. என்னடா ஆச்சு அப்படி சொல்லி ஜெஹூப் போய் வாங்குறாரு. எதுக்கு இவ்வளோ பயப்படுற, பேபியா இங்கே தனியாக இருக்குது அப்படி சொல்லி ஜெஹூப் கேட்குறாரு.
குழந்தை சார் பயப்படாமல் எப்படி இருக்கும். நாங்கள் வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் அப்புறம் இந்த பரதேசி அப்படி சொல்லி பொல்ட்டுன்னு சைனீஸ் பக்கத்தில் நிற்கிறவன் தலையில் போட்டு அடிச்சுட்டு இந்த பரதேசி குழந்தையோட வாயில் கன்று வச்சிட்டு இருந்தான். பார்த்தோன்னே எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாப்பா அப்படியா? ஆமாம் டாடா, நான் ரொம்ப பயந்துட்டேன். பயப்படாதடா, ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. இல்லை டாடா, அங்கே பாருங்களேன் டேமாவோட கழுத்தை அப்படி சொன்னேன்டா. அப்போ டேயோட கழுத்தை எல்லோரும் பார்க்குறாங்க. டேயோட கழுத்தை வந்து அப்படியே பிளட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ காய் தான் வேகமாக போய் டேயோட கையில் இருக்க கட்டை வந்து அவுக்குறாங்க. அவர் அப்படியே கழுத்தில் கை வைக்கிறாரு. இப்போ ஆரம் போய் பார்க்குறாரு. ட்ரேங் ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல மாமா, கொஞ்சம் விட்டுருந்தா அவன் குழந்தை எதனா பண்ணியிருப்பான். அவன் போய் உயிரோட விட சொல்கிறீங்க அப்படி சொல்லி ஒரு மாதிரி திக்கி பேசுகிறாரு. அவருக்கு ஒரு பெயினாக இருக்குது. அவருக்கு என்னென்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ட்டு ஒன்று விடாமல் டேங்க் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. டேங்க் சொல்ல இவன் என்ன பண்ணிட்டான், எல்லாருடைய கவனமும் டேங்க் மேலே இருக்குது அப்படின்னு இந்த லீ என்ன பண்ணுறான், நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம், இவனுங்க யாரும் நம்மளை உயிரோட விட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி போகிறான். இப்போ சுகா என்ன பண்ணாரு, அவருடைய கால் எடுத்து அவனுக்கு அடிபட்டுருக்கும்ல அந்த இடத்துல வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. வழியில் அப்படியே கத்துறான். இது ஜிமினுக்கு ட்ரக்ஸா? அண்ணா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அண்ணா அப்படி சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுக போகிறாரு. எல்லாருமே ஜிமின் கிட்ட தான் ஓடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் அப்படியே பிடிக்கிறாரு. ஜிமின் ஜங்குக்கை பார்த்தபடியே அப்படியே அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் இன்னொரு 2 or 3 டேஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? எப்பவும் போல தான் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.